ஹத்தா இதாஜா அதற்குமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மௌத்து வரும் பொழுது தவஃபத்துக்கு ருசுலுனா, நம்முடைய ரசூல்மார்கள் அவரை எடுத்துக்கொள்கிறார்கள். நம்முடைய ரசூல்மார்கள் மௌத்து வரும்போது நல்லா கவனிங்க, இந்த தவஃபாங்கிறதுக்கு உள்ளேயே மௌத்துங்கிறது அசல் அர்த்தமா இருந்தா ஹத்தா இதாஜா அதற்குமுல் மௌத்துன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மௌத்து வரும்போது நம்முடைய தூதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், மௌத்து வரும்போது எடுத்துக்கொள்கிறாங்கனால மௌத்தாக்குறாங்க, இந்த அர்த்தம் வருது. அடுத்து பாருங்க, இன்னொரு ஆயத்தம் சொன்னது பூரா கைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும், மலக்குகள் வந்து அவர்களுடைய முகங்களையும் பின்புறங்களிலும் அடிக்கக்கூடிய நிலையில் அவர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இங்கேயும் கைப்பற்றுதல்ங்கிற அர்த்தம் தான். கைப்பற்றுதல்ங்கிற அர்த்தத்தை செஞ்சுட்டு தான் அதை வேற இடத்துல நோக்கி போறோம். இப்ப கைப்பற்றுதல் பொருந்தாம இல்ல, கைப்பற்றுதல்ங்கிற அசல் அர்த்தம் இங்கேயும் பொருந்திக்கிட்டு இருக்குது, அதோட சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன, அடுத்த வருஷம் 23 வசனத்துல நல்ல நிலையில் இருப்பவர்களாக யாரை மலக்குகள் எடுத்துக்கொள்கிறார்களோ சலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னா, ஜன்னத்துக்கு போயிருங்க. மௌத்து சொல்றதுக்குள்ள அவ்வளவு கரீனா, அதுதான் கரீனா இங்கதான் இருந்துகிட்டு இருக்குங்கிற அசல் கைப்பற்றலுங்க அர்த்தத்தோட மௌத்து தான் என்று புரிந்து கொள்வதற்குரிய கரீனா அங்கங்க இருக்கு. மௌத்துக்கு தான் கரீனா வேணுங்கிறனா, மௌத்துன்னு சொல்றதுக்கு தான் அங்க ஜன்னத்துக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு வர்றது. அது மாதிரி அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து லாலிமி அன்ஃபுஸிஹிம் ஃபல்கௌ ஸலம மா குன்னா நஅபுது மின் சூயின் பலா இன்னல்லாஹ பிமா குன்தும் தஅமலூன். இங்க என்ன வருது? மலக்குகள் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருந்த நிலையில் மலக்குகள் அவர்களை நம்பரா முதல் சொன்னது 497, இது உங்கள்ட்ட அந்த 23 லிஸ்ட்ல உள்ளதாங்க, அதுல உள்ளதுதான். இது புதுசா ஒண்ணும் இல்ல. 23 இல்ல, அந்த 23ல உள்ளது, அதுல நீங்க எடுத்துக்கலாம். நான் சொன்ன அதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபஇம்மா நுரியன்னக பஅதல்லதி நஇதுஹும், நாம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை அவர்களுக்கு காட்டுவோம். அவ் நதவஃபயன்னக, முழுசா எடுத்துக்கொள்வோம். ஃபஇலைனா யுர்ஜஊன், நம்மிடத்தில் மீட்டப்படுவார்கள். இந்த இலைனா யுர்ஜஊன் கருத்தை காட்டுறதுக்காக நம்மிடத்தில் மீட்டப்படுவார்கள், முழுமையா எடுக்கிறது தான் இங்கேயும் அர்த்தம், அப்படிதான் வருது. அது மாதிரி உலவுத்தரா இதயத்தவப்பல்லதீன கஃபருல் மலாயிகத்து யத்ரிபூன உஜூஹஹும் வ அத்பாரஹும் ذوقوا عذاب الحريق, மலக்குகள் வந்து அவர்களுடைய முகத்தில் அடிச்சு காபிர்களை கைப்பற்றுவார்கள். ذوقوا عذاب الحريق, சுட்டரிக்கும் இந்த வேதனையை சுவையுங்கள், சுட்டரிக்கும் இந்த வேதனையை சுவையுங்கள் என்று சொல்வார்கள். இது உயிரை கைப்பற்றுறதுங்கிற கருத்துங்கிறது நமக்கு நல்லா வழங்குது. அலாபி சுவையுங்கள் சொல்றதுல இருந்து ஒன்னு கரீனா வந்திருக்குங்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, நஃப்ஸுகளை கைப்பற்றுகிறான், நஃப்ஸுகளை கைப்பற்றுகிறான். கைப்பற்றுறது அர்த்தம், எத்தவப்பாவுக்கு அர்த்தம் கைப்பற்றுறது தான். கைப்பற்றுகிறான். ஹீன மௌத்திஹா, மௌத்தாவும் போதும் கைப்பற்றுகிறான். ஒல்லத்தில் அம்த முத்துபி மனாமிஹா, மௌத்து இல்லாத நேரத்திலையும் கைப்பற்றுறான். இந்த தவப்பாவுக்கு 2 அர்த்தம் இருந்தனாலதான். தவப்பாவுக்கு கைப்பற்றுதல்ங்கிற அர்த்தம் இல்லைன்னு சொன்னா எத்தவப்பல் அம்பு ரெண்டும், அது கைப்பற்றுறதுக்கு வேற வார்த்தை எல்லாம் போட்டிருப்பான். எத்தவப்பாவுக்கு அல்லாவோட சேர்ந்தா மௌத்து தான் சொன்னா எத்தவப்பல் அம்புஸ். அப்புறம் சொல்லிட்டு தூக்கத்துல கைப்பற்றுறது இருக்குல்ல, அவர்களை தூங்க செய்கிறான் ஒரு சாதாரண சொல்லிட்டு போயிடலாம். உயிர்களை கைப்பற்றுறான், மற்றவர்களை தூங்க செய்கிறான், அழகா போயிடும். இங்க என்ன செய்யறான்? அன்புசுகளை, உயிர்களை கைப்பற்றுகிறான். எங்க? ஹீன மௌத்திஹா, மௌத்தாவும் போது கைப்பற்றுகிறான். உள்ளத்தில் அம்த முத்து, மௌத் ஆகாதவைகளை கைப்பற்றுகிறான். ஃபீ மனாமிஹா, மனாமுல கைப்பற்றுறான். ஃபீ மனாமிஹான்னு எதுக்கு எல்லாம் சொல்றான்? அந்த வார்த்தையில இடம் இருக்குனால சொல்றான். எத்தவப்பாவுல கைப்பற்றுறது, மௌத்த ஆக்காமல் கைப்பற்றுறது இருக்குது. அதான் ஹக்கீகத்தான அர்த்தம், அதான் உண்மையான அர்த்தம். அந்த அர்த்தம் இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹீனமூர்த்தி ஆண்டு போட்டு எத்தவப்பாங்கிறான், ஹீனமூர்த்தி இல்லாம போட்டு மௌத்து ஆகும் போது போட்டும் எத்தவப்பாங்கிறான், மௌத்து ஆகாத போது போட்டு எத்தவப்பா. மௌத்து ஆகும் போதும் எத்தவப்பா, மௌத்து ஆகாத போதும் எத்தவப்பா. இப்ப என்ன அர்த்தம் செய்வீங்க? ஒரே அர்த்தம் உங்களுக்கு செய்ய முடியுமா? மௌத் ஆகும் போதும் சாவடிக்கிறான், மௌத் ஆகாத போதும் சாவடிக்கிறான். சொல்லுங்க பாப்போம். எத்தவப்பாவுக்கு நீங்க சாவடிக்கிறான்னு அர்த்தம் சொன்னா, அப்ப எத்தவப்பாவுக்கு சாவடிக்கிறான் என்பது நேரடி அர்த்தம் இல்லைங்கிறதுனாலதான் இப்ப நாங்க சொல்லப்படி செய்வாங்க. மௌத் ஆகும் போதும் கைப்பற்றுகிறான், மௌத் ஆகாத போதும் கைப்பற்றுகிறான்.
இருக்கிறனால வருது. அல்லாஹ்வுடைய ஃபஸீஹான கலாம் இது. அல்லாஹ்வுடைய கலாம்ல எந்த ஒரு குறையும் இலக்கண ரீதியா, இலக்கணம் சாதாரண நினைச்சிட கூடாது. அகராதி இலக்கணத்துல அது உட்படலைன்னா இது அன்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். கலாமுல் பஷர்ன்ட்டு போயிடுவான், இது மனித சொல்லுன்ட்டு போயிடுவான். அந்த வகையில உயர்ந்தோங்கி நிக்கிறதுனாலதான் இப்படி ஒரு அர்த்தம் செஞ்சு பார்ப்பான். எத்தனை பாக்கு மௌத்தாக்குறதா சரி, உயிர்களை மௌத்தாகும் போது மௌத்தாக்குகிறான், மௌத் ஆகாத போது மௌத்தாக்குறான், என்னடா இது வேதமாடான்னு போயிடுவான். அப்ப அல்லாஹ்வுடைய கலாமுடைய அந்த பலாகத்தை கருத்துல கொண்டு அதுக்கு அர்த்தம் ஹக்கீகத் அர்த்தம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஹக்கீகத் அர்த்தம்னு சொல்றதா இருந்தா அகராதியில அகராதி அடிப்படையில் காட்டுற சான்றுகள் எடுத்து காட்டுங்க. அதுக்கப்புறம் உள்ளது எதவப்பாக்கும் பில்லையிலி, அவங்க கேட்ட மாதிரியே இருக்குது. கேட்டாங்க வாயிலும் அப்பொழுது இருவு எதவப்பாக்கும் பில்லையிலி, இரவில் அவன் உங்களை எதவப்பா என்ன அர்த்தம், மௌத்தாக்குகிறான். அப்படியா? அதுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, இரவு கரீனா வந்திருக்கான். இரவுங்கிறது மௌத்தாக்குறதுங்கிற அர்த்தத்தை தடுக்கலாம். அந்த இடத்துல என்ன தடுக்குது, இரவுல மௌத்தாக முடியாதா? இந்த இடத்துல அந்த எத்தவப்பா சொல்ல முடியாது, அந்த இடத்துல கைப்பற்றான்னு சொல்லணுமா? ஏன்னு கேட்டா இரவுண்டு வந்துருச்சான். அப்ப நாங்க கேட்டோம், கேட்கலன்னு கேட்டுக்கிறோம். முன்னாடி முந்தின சொன்ன உரைகள்ல உள்ளதான் சொல்றேன். இந்த டிக்ஷனரி அகராதின்னு ஒண்ணு காட்டினாங்களே, நிறைய விளக்க வேண்டியிருந்ததுனாலதான் அகராதி என்ன செய்யல அதுக்கு சொல்லாம இருந்தேன். அகராதி ஹக்கீகத்துமானாண்டி இப்ப திருப்பி ஒருக்கா சொன்னதுனால விளக்கி சொல்றேன். ஆனா இங்க நான் கேட்கிறேன், எதவப்பாக்கும் பில்லையிலி, அவன் இரவில் உங்களை வபாத்தாக்குகிறான். இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு தடை? இரவுல வபாத்தாக்கலாமே, உங்க அர்த்தப்படி இரவுல மௌத்தாக்கலாமே. அதனால எத்தவப்பாக்கு கைப்பற்றுறது அர்த்தம் தான் ஓடுது உங்க சிந்தனை. உங்க சிந்தனை ஓடாட்டல தான் அகராதியில ஓடும். ஒரு அரபுக்காரனுக்கு அதான் ஓடும். அரபு மொழியை தாய்மொழியா கொண்டவனுக்கு, அந்த மொழியுடைய முகாரா தெரிஞ்சவனுக்கு எடுத்துக்கிறதுங்கிறது போகும். எடுத்துக்கிறதுன்னு போயிட்டு அப்புறம் சிந்திப்பான். ஒவ்வொன்றை எடுத்துக்கொள்வது ஒரு விதமா இருக்கும். ஒவ்வொன்றை எடுத்துக்கொள்றது, இதை எடுத்துக்கிறதுனோட இதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிடுவான், இதை எடுத்துக்கிறதுனோட அதுக்கு ஒரு கருத்தை கொடுப்பான். கருத்து இதெல்லாம் கருத்து கொடுக்கிறது. ஆக எத்தவப்பாக்கும் என்பதற்கு கைப்பற்றுதல் என்ற அர்த்தம் இருக்கிறதுனாலதான் ஹுவல்லது எத்தவப்பாக்கும் பில்லையிலி, இரவில் அவன் உங்களை எத்தவப்பா, இரவில் அவன் உங்களை எத்தவப்பா என்ன அர்த்தம், மௌத்தாக்குறான் இல்லை எடுத்துக்கொள்கிறான். இரவில் எடுத்துக்கொள்கிறான்ங்கிறதுக்கு கருத்து தான் தூங்குவோன்னு அர்த்தம். உண்மையில் அதுக்கு எடுத்துக்கொள்றான்னு அர்த்தம். அப்போ இரவில் உங்களை எடுத்துக்கொள்கிறான், கருத்து தூங்க வைக்கிறான்றமே தவிர எத்தவப்பாக்கு தூங்க வைக்கிறான் அர்த்தம் நேரடியா கிடையாது. எப்படி எத்தவப்பாக்கு மௌத்துங்கிற அர்த்தமும் நேரடியா கிடையாதோ, எத்தவப்பாக்கு தூக்கங்கிற அர்த்தமும் கிடையாது. மௌத்தா இரவில் எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லி கொடுத்தா இரவுல எடுத்துக்கொள்றாங்கிறது இந்த ஓரளவுக்கு எடுத்துக்கான்ல, ஓரளவுக்கு உணர்வு இல்லாம செயல்பாடு இல்லாம உசுறு இருந்து இல்லாத மாதிரி சொல்றது விளங்காத மாதிரி இந்த வகையில எடுத்துக்கிட்டாங்கிற கருத்து இருக்குதுன்னு தான் அதை சொல்லணுமே தவிர அகராதி பிரகாரம் இல்லைன்னா இல்லை. அடுத்து அப்புறம் சொன்ன ஹத்தா எத்தவப்பா உண்டல் மௌத்துன்ன இலக்கண ரீதியான அகராதி ரீதியான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அகராதி ரீதியாகவே எனக்கு விளக்கம் தர வேண்டும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய இந்த விவாதத்தினுடைய முதல் தலைப்பின் கடைசி அமர்வு இது. சென்ற சில அமர்வுகளாக சென்ற சில இதில் பலமுறை மதிப்பிற்குரிய ஜெயலலிதா சார் அவர்கள் முடிய போகுது இப்போ உடனே புரிஞ்சிடும் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தாங்க. சரிதான். சென்ற அமர்வில் நாம் பேசுகிற போது 2 பேரும் இதுக்கு சரியான பதில் தரல, இது சரியான தரல, இன்னும் 2 பேரும்
சொன்னதை நாம் 2 பேரும் எடுத்து சொன்னோம். சொல்லிட்டு சொன்னோம், இது நாம் 2 பேரும் வழங்குறதுக்காக இல்லாட்டா கூட மக்கள் நிச்சயமாக இதிலிருந்து உண்மை புரிந்து கொள்வார்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த இதுவரையிலும் நாம் சொல்லிட்டு இருக்கோம், இப்படி நீங்கள் சரியா பதில் சொல்கிறேன், நான் சொல்ல, நீங்களும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம் இந்த வாதத்தில் சரியான பதில் தரலைங்கிற வாதத்தில் உண்மையாளர் யாருன்னு தெரிகிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக கடைசி ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்கிறது சரிதானா சரியில்லையான்னு அது மட்டும் ஆராய்ந்து காட்டுறேன். அது ஆராய்ந்து சரின்னு கண்டா ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக கேட்குறப்ப அதுக்கு முன்னால் வழி ஒன்று இருந்தது. நம்ம பிஜே சாஹிப் அவர்களும் பேசுகிற பார்த்தோன்னு சொன்னார், அவரோ அல்லது கூட உள்ளாலோ அவ்வளோ ஞாபகம் இல்லை. அதாவது ஆனால் 2வது நீங்கள் ஆரம்பிக்கிறப்போன்னு சொன்னீங்க, இதுவரை உள்ள கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலைங்கிறது விட்டுடுவோம், அதாவது நாங்கள் அதெல்லாம் நீங்கள் பதில் சொன்னதாக நினச்சிக்கிறோங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். எப்போவுமே நாங்கள் சொல்கிறது இல்லை, இருக்கலாம் சில விஷயங்கள் இருந்தாலும் எங்களுடைய கருத்துப்படி எந்த ஒரு வாதத்தை நாங்கள் ஆரம்பித்தோமோ அதில் நாங்கள் வச்ச அத்தனை ஆதாரங்களும் உறுதியாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அப்படி தான் சொல்கிறோம். அதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வாதத்தில் உறுதியாங்கிறதுக்காக கேள்வி கேட்டேன். பிஜே சாஹிப் சொன்னார், வாதத்தினுடைய தலைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம், அது நிரூபிப்பது அஹ்மதியா ஜமாத்தின் கடமை. அப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் முதல்ல வச்ச வசனமும் ஆயத்தும் ஃபலம்மா தவஃபைத்தனிங்கிறது. அதில் தவஃபாங்கிறது முழுமையாக உடலோடு தூக்கிக் கொள்தல் என்ற பொருள் தான் என்று இதெல்லாம் அவர்களுடைய அவர் வாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நாங்கள் என்னன்னா தவஃபி என்பது அதனுடைய சரியான பொருள், நேரடி பொருள் மரணம்தான், 2வது பொருள் தான் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஜெயின்லாவதி சாஹிப் என்னன்னா நேரடியான பொருள் தூக்கம் கிடையாது, மரணம் கிடையாது, மறைமுகமாக 2வது பொருள் தான் மரணம் அப்படிங்கிறது பேசிட்டு வந்திருக்காரு. இது அடிப்படை. அப்புறம் தவஃபைத்தனிங்கிறதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் மரணம் என்று பொருள் கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் என்பதில் அவர் இறக்கவில்லை என்று உறுதியாகிறது. அவ்வாறு பர்ரன் அதில் இறக்கவில்லைங்கிறது உறுதியாகிறது. அதன் அடிப்படையில் நாம் அதை கொள்ளணுன்னாங்க. அப்போ நேரடியான பொருள் கொள்றதுக்கு கூட அவங்களுடைய கருத்துப்படி ஒரு சான்று தேவைன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அப்படி உண்மையில் தவஃபிங்கிற சொல்லுக்கு உயிரை கைப்பற்றுவது அல்லாமல் உடலோடு கைப்பற்றுதல் என்ற பொருள் கொள்ள முடியும்னா அதுக்கான ஒரு சான்றை காட்டுங்க. சான்றை காட்டுங்கன்னு என்ன அர்த்தம்? எந்த வகையில் இந்த சொல்லுங்க பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை மாதிரி பயன்படுத்தப்பட்ட வேறொரு இடம் காட்டணும். அதாவது அகராதியில் இருக்கக்கூடிய நேரடியான பொருள் என்று பிஜே சாஹிப் எதை சொல்றாரோ அது உண்மையிலே அப்படி ஒரு சொல் உண்டு, அப்படி பயன்பட்டது உண்டு என்பதற்கு சொல்லக்கூடிய சர்ச்சைக்குரிய 2 சொற்களை தவிர வேற காட்டணும். நிறைய இருக்கு, காட்டுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, திருக்குறான்ல மட்டுமில்லை எங்கேயுமே தவஃபிங்கிற சொல்ல இந்த இடத்துல பயன்பட்ட மாதிரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் பயன்பட்ட மாதிரி பயன்பட்ட அத்தனை இடங்களும் வஃபாத்தை தான் குறிக்கும் என்பதாகும். அந்த வஃபாத்துக்கு தூக்கம் என்ற பொருள் இல்லை, ரூஹை பிடித்துக் கொள்வது. 2 இடத்துல லெயில் அல்லது நவங்கிற கரீனாவின் காரணமாக ரூஹை கைப்பற்றுது. அது ஒரு ரூஹு தான், உடல் இல்லைங்கிறது நான் வந்தேன். அதாவது நாங்கள் சொல்ல கருத்துப்படி எப்படி இருந்தாலும் சரியான பொருளாக இருந்தாலும் மறைமுகமான பொருளாக இருந்தாலும் ரூஹத்தான் கைப்பற்றுகிறது என்பதான் நம்முடைய வாதம். பிஜே சாஹிப் வாதம் என்னன்னா, ஒரு பொருளில் ரூஹை மட்டும் கைப்பற்றுது, இன்னொரு பொருளில் உடலோட சேர்த்து கைப்பற்றுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 2 பொருள் சொல்றோமே இது 2க்கும் ஆதாரம் காட்டணும். நான் சொன்ன ரூஹை கைப்பற்றுவது என்பதற்கு தவஃபிங்கிற சொல்லு பயன்பட்ட இடங்கள் எல்லாம் காட்டினேன். அதில் ஒரு 25 வசனத்தை படித்து காட்டணும். அதில் எல்லாமே ரூஹ் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிற தவிர உடல் கைப்பற்றப்பட்டதாக ஒத்துக்கொள்றது இல்லை. அதாவது திருக்குறானில் காணக்கூடிய தவஃபி என்ற சொல் பாப தஃபஉலில் பயன்பட்ட இடங்கள் அல்லாஹ் ஃபாயிலும் ஜீரோ மஃபூலுமாக இருக்கிற இடங்களில், அது மனிதனை பற்றி வருகிற போது அத்தனையும் ரூஹத்தான் கைப்பற்றுகிறது என்று நான் சொன்னேன். இந்த வசனங்கள் அத்தனையும் ரூஹத்தான் கைப்பற்றுகிறது என்பதை 2வது பிஜே சாஹிப் உறுதிப்படுத்தி விட்டார். ஏன்னா நான் அவரிடம் கேட்டது, தவஃபி என்ற சொல்லுக்கு நீங்க எந்த பொருள் கொள்கிறீரோ, அதாவது உடலோடு தூக்குதல் என்ற நேரடியான பொருள் இருக்கு என்று சொல்கிறீர்களே, அந்த பொருளுக்கு ஓரிரு எடுத்துக்காட்டாவது காட்டுங்கள் என கேட்டேன். ஒன்று கூட வைக்கவில்லை என்று நான் சொன்னா அது தப்பா இருக்கும்னு யாரும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை காட்டி எந்த வசனத்திலும்
உடலோடு தூக்குதல் என்ற பொருள் காட்டவே இல்லை, இல்லவே இல்லை. எனவே என்னுடைய வாதம், தவஃபி என்ற சொல் அதற்கு உடலோடு தூக்குதல் என்ற பொருள் என்பது பிஜே சாஹிப் அவர்கள் கூறுவது மட்டுமல்லாமல் அவரிடம் அதற்கு எந்த சான்றும் இல்லை என்று உறுதியாக கூறுகிறேன். அடுத்தவர் சொன்னாரு, அகராதியின் அடிப்படையில் பொருள் கொள்ள வேண்டும். சரிதான், நான் சொல்றேன், அகராதியில் கூட தவஃபி என்ற சொல் வஃபாத்தோட சம்பந்தப்பட்டது. வஃபாத்துங்கிற பொருள் கபல ரூஹு, அவங்க வஃபாங்கிற ரூட்ல வருது சொன்னாங்க. அகராதியில் அந்த சொல்லு இருக்கு என்பதால் மட்டும் ஆதாரம் ஆகாது, பயன்படுத்தப்பட்டதை காட்டுறோம். உதாரணமாக பிஜே சொன்னாரு, தவஃபிங்கிற சொல்லு குர்ஆனுக்கு முன்னாலே உள்ளது, புதுதா ஒன்றும் உண்டானது இல்லைன்னாங்க. அப்படியா இருந்தா குர்ஆனுக்கு முன்னில் உள்ள அகராதியிலோ இதிலிருந்து இந்த சொல் பயன்பட்டதா காட்ட வேண்டும், பயன்படுத்தப்பட்டதா காட்டணும். எப்பவாவது இந்த சொல் பயன்பட்டு இருக்கா? தவஃபி என்ற சொல்லுக்கு எந்த ஒரு நேரடியான பொருள் இந்த சொல்றக்கூடிய வகையில இருக்குன்னு சொல்றாரோ பிஜே சாஹிப் அவர்கள், அதற்கு ஒரு ஆதாரம் கூட காட்டல. அவர்கிட்ட இருக்கிறது அவருடைய வாதம் தான். தவஃபிங்கிறது ஈசாவை பற்றி வந்த இடத்துல மட்டும்தான் இது நடந்திருக்கு, அதான் அவருடைய இது, வேற எந்த சான்றும் காட்டல. நான் சொல்றேன், தவஃபிங்கிறது ரூஹை கைப்பற்றுறதுதான். சில எப்பவுமே உடலை கைப்பற்றுறதே கிடையாது, இது என்னுடைய வாதம். அப்படி ஒரு பொருள் அதுக்கு இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அது கிடையாது. அதுக்கு ஒரு ஆதாரம் அவரை காட்ட முடியல. காட்டிய அத்தனை வசனங்கள் இதுக்காகும். சில உதாரணங்களுக்காக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்க போனா இப்போ தைரியசாலி, அவர் 2 பொருள் உள்ளதெல்லாம் சொன்னாங்க. 2 பொருள், அதை விட்டு ஒண்ணு இருக்க உலகத்துல. ஜக்காத்துக்கு அகராதியில் ஒரு பொருள், குர்ஆன்ல ஒரு பொருள். இந்த 2 பொருளும் நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்றோம். குர்ஆன்ல இருந்து காட்டியாச்சு, ஜக்காத்துக்கு அகராதி பொருளும் காட்டியாச்சு, அதுவும் காட்டிருக்கு. சலாத்துக்கு சல்லாக்கும் அதை காட்டுறாங்க. 2 இருக்கு, 2 சொல்லு இருக்கு. இந்த தவஃபிங்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பொருள் எங்க இருக்கு? எக்ஸப்ட் இந்த இடத்தை தவிர, ஈசாவை தவிர. ஏன்னா சர்ச்சைக்குரிய விஷயம், அதுக்கு தான் முடிவு பண்ணணும். இப்ப எது சர்ச்சை ஆதாரம் ஆகாது, வேற தான் ஆதாரம் காட்டணும். நீங்க காட்டி எந்த இப்போ கேட்டீங்க, ராத்திரி நைட்ல தூங்க போறவன தவப்பான்னா என்ன அவன் செத்தா போயிடுறான், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கேள்வியை நான் சொன்னேன், கேள்வியை புரிஞ்சுதான் பதில் சொல்லணும். கேள்வியில நீங்க சொன்னபடிதான் எழுதி வச்சிருக்கேன், அப்ப இருந்த கூட பாத்துக்கலாம். நீங்க தவஃபி ஃபாயில் அல்லாஹ் ஜீரோ மஃபூல் இருக்கிறப்போ மௌத்து தான் மரணம், மௌத்து தான் பொருள் அப்படி நான் சொன்னீங்க. அப்படி இல்லை. எங்கெல்லாம் இப்போ உறுதியா சொல்றேன், தவஃபிங்கிற சொல்ல ஃபேலாக அல்லாஹ் ஃபாயில் ஜீரோ மஃபூல் பயன்படுத்துகின்ற இடங்கள்ல கபல ரூஹ் உயிரை கைப்பற்றுவது, மனித உடலிருந்து உயிரை பிரித்துக் கொள்வது, இதுதான் அதுக்கு பொருள். நேரடியான பொருளும் மறைமுகமான பொருளும் எல்லாம் அதான். நேரடியான பொருள் அல்லாம வறுமை போயிடும், தற்காலிகமாக கைப்பற்றுவது. அது அல்லாம மொத்தமாக உடலோடு தூக்கிக் கொள்வது, உயிருள்ள பொருளை பொறுத்தவரையில இந்த சொல் பயன்படல. அப்புறம் இந்த அல்லாஹ் ஃபாயில் சொன்னதுக்கு என்ன நாத்திகனை பற்றி சொன்னாரு, நல்லா கேட்கல. என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் நம்பாதவன் இருக்கானே, அதுக்கு என்ன? அல்லாத நம்பாதவன் இருந்தாலும் சரி, தவஃபின்னு அவன் சொன்னாலும், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தவஃபி செய்ததாக ஒரு நாத்திகன் சொன்னாலும் உடலோடு தூக்கி கொள்வதாக அவன் பொருள் கொள்றானா இருந்தா காட்டுங்க. அது ஒரு நாத்திகன் அல்லாஹ் அப்படி செஞ்சா காட்டுங்க. எனக்கு தேவை என்ன? ஆதாரம் காட்டணும். எப்படி ஆதாரம் காட்டணும்? தவஃபிங்கிறதுக்கு உடலை மட்டும் எடுத்துக்கொள்வதுதான், மற்ற சொல்லக்கூடாது. மொத்தமா தவஃபிங்கிறதுக்கு ஃபலமா தவஃபைத்தனி என்றால் எனக்கு நீ மரணத்தை தந்த பின் என்ற பொருள்தான் உண்டு. அது தூக்கங்கிற மாதிரிய பொருள் எடுத்தா கூட உடல் கிடையாது, உடலை தூக்குறதே கிடையாது. இதுதான் என்னுடைய வாதம். நான் வச்ச அத்தனை ஆதாரங்களும், பிஜே காட்டிய அத்தனை ஆதாரங்களும் எல்லாமே உயிரை கைப்பற்று மட்டும்தான். எதிரையுமே உடலோடு தூக்குதல் என்பதற்காக இந்த சொல் பயன்படுத்தியதாக எங்கேயுமே காட்டல. இதுதான் காட்ட முடியாதுன்னு நாங்க சொல்றோம். இதுல ஒரு சவால்னு சொல்லிட்டாங்க, அது தப்புன்னு வாபஸ் வாங்க, சவால்ங்கிற வார்த்தை. இது ஏன் அப்ப சவால் வந்து இப்ப புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு சொல்ல உலகத்தில் இதுவரை யாரும் பயன்படுத்தல, இல்லவே இல்லை. இந்த ஈசாவுக்காக மட்டும்தான் இந்த பூரா லேனா முழுக்க எடுத்துக்கொள்ளுங்கிற பொருள் அந்த ரூட்டை கொண்டுறாங்க. உண்மையில தவஃபிங்கிறது வஃபாத்து தான். வஃபாத்துனா மரணம் தான். அந்த மரணமா இருந்தாலும் தூக்கமா இருந்தா கூட ரூஹு தான் போகும், உடல் போகாது. போனதாக எந்த ஆதாரமும் இல்லை, ஆதாரம் காட்டவும் இல்லை. எனவே என்னுடைய அந்த கேள்வியை அதை என்னோட ஒட்டி அவங்க சொன்ன பதில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இப்ப புரிஞ்சுக்கலாம். அடுத்து இதோட ஒட்டி நான் இன்னொன்னு சொன்னேன். அதாவது தவஃபிங்கிற சொல்லுக்கு உடலோடு தூக்குதல் என்ற பொருள் கொள்வதற்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க. அதாவது நாங்க வச்ச ஆதாரங்களுள் முக்கியமாக 3 ஆதாரம் தான்.
ஒன்று தவஃபி உங்கள் கருத்துப்படி, மற்ற ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்கள் கடைசி அப்படி ஒரு தோப்பு மாதிரி சொன்னதில் வந்த சுருக்கம் சொல்கிறேன். நெத்திஜா அது என்னன்னா, இந்த மல் மசீஹு ஒமா முகம்மது பர்ரன் இந்த விஷயங்கள், அதாவது மல் மசீஹுங்கிற வசனத்திலிருந்து உயிரோடு இருக்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், மல் ஒமா முகம்மது இல்லா ரசூலுங்கிறது கலத்துமின் கப்லி ருசுலுங்கிற வசனத்துக்கு இனிமேல் இறக்கக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும் என்று கட்டாயம் இருக்கிறதற்கு காரணம் என்னவென்று விளக்கி சொன்னேன். ஒமா மல் மசீஹிபின் மரியமா என்பதற்கு அவ்வாறு பொருள் கொள்ள தேவையில்லை என்பதற்கான காரணங்களையும் சொன்னேன். அதாவது சுருக்கமா சொல்றேன், 2 வசனங்களும் 2 நபர்களை குறிக்கக்கூடியது, 2 மனிதர்களை குறிக்கக்கூடியது. 2ம் இறங்குறது ஒரே நபருக்கு. 2ல் என்ன சொல்லப்படுது? இவர் தூதர், முன்னுள்ள அத்தனை தூதர் இறந்து விட்டார், எனவே இவரும் இறந்து விட்டார். அப்படி இறந்து விட்டார், இறக்கக்கூடியவர் இல்லை, இறந்து விட்டார், எனவே இவர் இறந்து விட்டார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் சொல்றோம். இப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இவரும் இறந்து விட்டார் என்று பொருள் கொள்ள தேவையில்லதற்கு கொள்ள முடியாமைக்கு காரணம், அந்த வசனம் ரசூலுல்லாஹ்க்கு இறங்குது, அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்காங்க, வாழ்றாங்க, கொள்றாங்க, அது தவிர அதில் உள்ள அந்த வசனத்தில் இருக்கு அப்ப மாத்தா அவ குத்தில, இவர் கொலை செய்யப்படலாம், இறக்கலாம், கொலை செய்யப்படலாம். அப்போ எதிர்காலத்தில் அவர்களுக்கு நிகழக்கூடிய இவ்விரண்டு விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. மசீஹ் விஷயத்தில் அந்த வசனம் இறங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த வசனம் இறங்குகின்ற போது எப்படி முகம்மது பற்றிய வசனம் இறங்குகின்ற போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகில் இருக்கிறார்களோ அவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்த வசனம் இறங்கும் வேளையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகில் இருப்பதாக நிறுவனமாகல. இருந்தா நிறுவிங்க. அது ஆகாதுங்கிறதுக்கு அந்த தவஃபைத்தினிங்கிற வசனத்துல தும்துஃபிங்கிறது வலியுறுத்தி இருந்தேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் மத்தியில் இருக்கணும். இந்த வசனம் இறங்குறப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருந்தார் என்றால் நிச்சயமாக அவரும் இறப்பார் என்றே பொருள் கொண்டிருக்க வேண்டும். ஆனா உயிருடன் இருந்தார் என்பது எப்படி இந்த வசனத்திலிருந்து உணர்கிறோமோ அதை மாதிரி அந்த வசனத்திலிருந்து உணரணும். இந்த வசனத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்துல இனிமேல் இறப்பார் என்று இருக்கு, கொலை செய்யப்படலான்னு இருக்கு. அது தவிர அவங்க இருக்காங்க உலகத்துல. அத மாதிரி இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய வசனம் இறங்கிய நாளிலிருந்து இன்று வரையிலும் எப்படி ரசூலுல்லாஹ் பற்றிய வசனம் இறங்கியதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்ததற்கு சான்று இருக்கிறதோ அத மாதிரி மல் மசீங்கிற வசனம் இறங்கியதற்கு அப்புறம் இதுவரையிலும் என்றைக்காவது ஈசாவை பார்த்ததாக அல்லது இருக்கிற பார்த்தான்னு சொன்ன கிண்டலாக தமாஷா சொல்லல, உறுதியாக சொல்றேன், சீரியஸா சொல்றேன். இருந்தால் ஆதாரம் காட்டினா நியாயம், அந்த பொருளை இங்க கொள்ளணும். அப்ப அந்த பொருள் கொள்ளணும் கட்டாயம் கிடையாதுங்கிறனாலையும் அந்த மாதிரி பொருள் அதுக்கு இல்லைங்கிறது நான் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறத நிரூபிக்க முடியாததுனாலையும் தவஃபிங்கிறது ஃபலமா தவஃபைத்தனிங்கிறதுல மரணம் தான். அப்ப ஒரே ஒரு காரணம், அவர் சொன்னது அடிபட்டு போச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணம் உறுதியாகி விட்டது. இவ்வாறு தான் முன் சென்ற அத்தனை இதை வச்சு நீங்க முடிவெடுத்துக்கலாம், எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது எதுக்கு அதெல்லாம் அந்த ரூட் ஒரிஜினல் எது நம்ம பேசுறோமோ அதுல இருந்து பேசினா இப்படித்தான் வரும். அது இல்லாம விஷயங்களை பேச போனா தான் புரியாம போயிடும். இப்போ சுருக்கமா சொல்றேன், தவஃபிங்கிற சொல்லுக்கு பிஜே சாஹிப் எந்த வழக்கம் சொல்றாரோ அந்த வழக்கத்துக்கு அவர் காட்டக்கூடிய இந்த சொல்ல தவிர வேற எந்த ஆதாரத்தையும் காட்டல. அல்லாஹ் ஃபாயில் ஜீரோ மஃபூல் தஃபவுல் வர்ற போது உயிரை கைப்பற்றுவது என்பது தவிர தூக்கத்திலாயினும் மரணத்திலாயினும் வேறு பொருள் இருக்கிறா சொல்றாரு. ஒரு உதாரணம் காட்டல. நாங்க சொல்றோம் தூக்கத்திலாயினும் மரணத்திலாயினும் உயிரை கைப்பற்றுவது உடல் எங்கே கிடக்கும். அதற்கு குர்ஆன்ல இருந்த வசனத்தை காட்டியிருக்கோம், ஹதீஸ்ல இருந்த வசனத்தை காட்டியிருக்கோம் இருக்கு. அப்புறம் அகராதியில இருந்து வஃபான்னு சொன்னீங்க, அது தப்புன்னு சொன்னேன், கேட்கல. வஃபா ஹதீஸ் புகாரில இருந்தோம் தவஃபாங்கிறது ரசூலுல்லாஹ் பற்றி வரும்போது தவஃபிங்கிறது வஃபாத்திலிருந்து தாங்கிறத காட்டியிருந்தேன் புகாரி ஷரீஃப்ல இருந்து. ஆக எந்த ஒரு பொருள் அந்த சொல்லு கொடுக்கிறாரோ அதை அவரால் நிரூபிக்க முடியவில்லை, சான்று காட்ட முடியவில்லை, இனிமேலும் முடியாது. திருக்குர்ஆன் அதற்கு 25 வசனங்கள், அந்த 25 இதுவரைக்கும் 21 பேசிட்டு இருந்தேன். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி 2 விஷயம் சொல்றேன். 25 இடங்களிலும் இது தவிர ஹதீதுகள் வரக்கூடிய அத்தனை இடங்களிலும் பிற அரபு இலக்கியங்களில் எல்லா இடங்களிலும் இந்த சொல் எவ்வாறு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கும் இடங்களில் எல்லாம் உயிரை கைப்பற்றுவது தவிர வேறு பொருள் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. அரை மணி நேரம் ஃபுல் ஸ்பீச்சை பேசியிருக்காங்க. ஒரு ஆதாரத்தை வைக்க வேண்டாமா, ஒரு எடுத்துக்காட்ட காட்ட வேண்டாமா?
ஒரு ஆதாரத்தை காட்ட வேண்டாமா? காட்டல. ஒரு உதாரணத்தை காட்டல. வேற விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், சும்மா இந்த இலக்கணம் பற்றி பேச வேண்டாம், இந்த கருத்துக்கு வாங்கோ. இலக்கணம் பற்றி நம்ம பொதுமக்களுக்கு தெரியாது, ஆனா இது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும். இது உயிரோடு உயிரை கைப்பற்றுவது, உடலோடு சேர்த்து கைப்பற்றுவது, இதுதான் வித்தியாசம். இந்த உயிரை மட்டும் கைப்பற்றுவதுன்னு எங்களுடைய பொருள். மற்றது உடலோட தூக்கின்ற பொருள் கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு ஆதாரம் கூட காட்டல. எங்களுடைய வாதத்துக்கு ரெண்டு இதுக்கும் அது மரணங்கிற கருணை இருந்தா இல்லாட்டாலும் நிறைய காட்டிட்டோம். அமாத்தகுங்கிறது பேச்சு கிடையாது, தவஃபா தான். அப்படி குழம்பிருக்காரு போல தெரியுது. ஏன்னா உயிரை கைப்பற்றணும் சொல்ல இடத்துல மவுத்துன்னு போட்டு கடங்க உதயரெல்லாம் மவுத்து தான் வரும், தவஃபு கிடையாது. அப்புறம் இன்னும் சில விஷயம் எப்படி எல்லாம் பாருங்க. மலக்கு தவஃபா செய்வது மரணத்தின் போதும் கைப்பற்றுகிறான், தூக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். இது ரெண்டு வருதுங்க. மரணத்தின் போதும் கைப்பற்றுகிறான், தூக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். எதை கைப்பற்றுகிறான்? உயிரை. உடலை இல்ல. தூங்கினாலும் சரி, தூங்காவிட்டாலும் சரி, சாகர வேளையில் இப்ப எத்தவஃபாக்கும் பில்லையிலும்ங்கிறதுக்கு நான் ராத்திரி மரணம் கிடையாதா, ராத்திரி தூக்கம் மட்டும் தானா, இது இப்படிதானான்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எத்தவஃபாக்கும் பில்லைலி, இரவில் அவர் வஃபாத் ஆகிறார் அப்படின்னா உடலில் இருந்து அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அப்புறம் அல்லாஹ் சொன்ன மாதிரி பின்னர் சிறிது காலத்துக்காக அனுப்பி வைக்கிறான். உனக்கு பின்னால இருந்தாலும் கைப்பற்றுறது உயிரைத்தான், உடலை கிடையவே கிடையாது. எனவே எங்களோட வாதம் உறுதியாயிட்டு இதுவே இதுக்கு போதுமான சான்று. ஆக அடுத்து இரண்டாவதாக இந்த மல்மசீ விஷயத்தில் சொல்லிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இவரும் இறக்கக்கூடியவர் என்று பொருள் சொல்ல வேண்டும் என்று கட்டாயம் இல்லைங்கிறது மட்டும் இல்ல, இறந்து விட்டவர் என்றே பொருள் சொல்ல வேண்டும். எப்படி உறுதியாகி விடுது இங்க. ஏன்னா தவஃபிங்கிறதுக்கு உடலோடு முழுக்க முழுக்க எடுத்துக் கொள்ளுதல்ங்கிற பொருள் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு உறுதியாக நிரூபித்திருக்கிறேன். அடுத்து அப்படி ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்றதை தவிர காட்டல. எவ்வளவு உதாரணம், கம்பி என்ன, கம்பி நீட்டு என்ன, எவ்வளவு சொல்லுங்க சொன்னாங்களோ அதெல்லாம் இருக்குங்க உலகத்துல. எங்கேயாச்சும் இருக்கு, மக்கள் பயன்படுத்துறாங்க, கொண்டிருக்காங்க. இந்த ஒரு சொல்ல தவஃபிங்கிறத உடலோட தூக்குறதுக்கு எக்ஸப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர எவருக்காக எங்கேயாவது யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா? இந்த காட்ட வேண்டாமா? காட்ட முடியல, காட்ட முடியாது, கடைசி வரைக்கும் முடியாது. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய் விட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் திருக்குரான்ல, திரும்ப கேட்டு பாருங்க, சந்தேகம் இருந்தா மீண்டும் கேளுங்க. ரெண்டாவது நீ பர்ரன், அடுத்து உங்களுடைய பிரச்சனை பர்ரன் தான். அடுத்து நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு வரோம், பர்ரன்கிறது நீங்க ஒரு தக்தீர் வச்சதுக்கு எல்லாம் பேசினீங்க. அதாவது இந்த நம்ம என்ன செய்யறோம்னா, திருக்குரான்ல பர்ரங்கிற சொல்லு இருக்கு, இதெல்லாம் இருக்குங்கிற யாருக்கும் மறுப்பு கிடையாது. அதுக்கு நீங்க ஒரு வழக்கம் சொல்றீங்க, நாங்க ஒரு வழக்கம் சொல்றோம். இதுல எந்த வழக்கம் சரிங்கிறதா நம்ம பாத்துக்கணும். இப்போ உங்களோட எங்களுக்கு பல விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கு, பல விஷயத்தில் இருக்கு. ஆனா திருக்குரானுக்கு பொருள் சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு கருத்து வேறுபாடு இல்லாத இடங்கள்ல நாம சண்டை போடுறது கிடையாது, ஒத்துக்கிறோம். பல விஷயங்கள்ல உங்களை பத்தி எனக்கு ஆட்சேபனை இருக்கும். ஆனா எந்த விஷயத்துல நாம ஒன்றுபடுறோமோ அதில் நாம சண்டை போட மாட்டோம். இதை மாதிரி இந்த தப்சீர் விஷயத்துல ஒரு நிபந்தனை வச்சோம், நாம என்னது அகராதி தான் வேணும். இந்த அகராதி தான் வேணுங்கிறது எதுக்குன்னு சொன்னா, இப்ப என்ன தெரியுதுன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் தப்சீருங்கிறது அதுக்கு நீங்க மட்டும்தான் சாட்சி உலகத்துல தவிர வேற யாரோ சொல்லலைங்கிறது உறுதியா தெரியுது. ஒரு உதாரணம் முதல்ல சொன்னது தவஃபைத்தனிங்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க அகராதியில் இருக்குங்கிறீங்க, மறுக்கல. அகராதியில் எழுதினாலும் ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அகராதியில கிறிஸ்தவர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும், அதை நான் விளக்க வேண்டியதில்லை. அதாவது கிறிஸ்தவர்கள் சுலுசுங்கிறதுக்கு தூய திருத்துவ கொள்கைன்னு எழுதி வச்சிருப்பான் கிறிஸ்தவனா. இந்த தூய எல்லாம் என்ன சேர்க்கிறது, அது அவன் கொள்கை, அது சொன்னா ஆகாது. அதுக்கு எடுத்துக்காட்டோட நிரூபிக்கணும், வெளியே பயன்படுத்தப்பட்டிருக்கணும், அப்பதான் ஆதாரம் ஆகும். அகராதி சொன்னா மட்டும் ஆதாரம் ஆகாது. நீங்க சொன்ன அகராதியில் இருக்குங்கிறது சொன்னீங்க, அதான் இல்லை நான் சொல்றேன். வஃபால் இருந்து கிடையாது, வஃபா தாங்கிற அதீத வச்சு நிரூபிச்சேன். இப்போ பர்ரன் என்பது ஜெயின்லாப்தீன் சாஹிப் தப்சீர் சொல்கின்ற போது எங்களை பத்தி புது விளக்கம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எங்களுடைய விளக்கம் தான் அகராதிக்கும் இலக்கியத்துக்கும் திருக்குராண்டிய மேற்கொள் விஷயங்களுக்கும் உறுதியா இருக்கிறதுங்கிறதுக்கு முன்னால் உள்ள முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தை சொன்னா அதெல்லாம் ஆதாரம் ஆகாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. சரிதான், எந்த தப்சீரும் சொன்னாம ஒத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனா இந்த விஷயத்துல இதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த விரிவுரையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க பேரை சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி பிஜே சாஹிப் மட்டும் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையா? ஒவ்வொரு காலத்துல நல்ல மக்கள் இருந்திருக்காங்க. முந்தின காலத்து வணங்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், அவுலியாக்கள் எல்லாம் நல்ல ஆளா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னால தான் மக்கள் கெட்டு போச்சு எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க நல்ல ஆளா இருந்த காலத்துல ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருந்தா எடுக்க கூடாதா? அப்படி இருக்காத. ஒரு ஆள் எவ்வளவுதான், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கடைக்கு பொருள் வாங்க போறோம், அங்க 1000 பொருள் இருக்கும், சில எல்லாம் இருக்கும், நமக்கு தேவையானது எடுப்போம். அத மாதிரி எங்களை பொறுத்தவரையில தஃப்சீர்ல இருந்தோம், திருக்குர்ஆனுக்கு ஏற்பட்ட எதுவும் எடுப்போம். அதுக்கு இப்படி நான் எடுக்கிறோங்கிறதுக்கு இப்ப அப்புறம் வந்து நிபந்தனை வச்சுக்கிட்டு நிபந்தனை மீறுதுங்கிற பேச்சு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு அதாவது ஜெயின்லாப்தி சாஹிப் எப்பவுமே இந்த நிபந்தனை மீறுதா சொல்லிட்டு வராங்க. அதாவது அதை அபூபக்கர் சித்திக் ஒரு சொன்னேன், அபூபக்கர் சித்திக் அவருடைய தஃப்சீரை பற்றி சொன்னோம், அது முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சரி, அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாங்க சொல்றது கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு மோசமா நீங்க. சரி, அவருடைய கவுல் ஆதாரமாக உண்மைதான், சந்தேகமே கிடையாது. பாருங்க, எந்த மனிதனுடைய கூற்றும் அல்லாஹ்வுடைய கூற்றத்தை ஆகவே ஆகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறது சொன்ன ஆதாரம் ஆகும். நாங்க அதுக்கு வச்சிருக்கக்கூடிய திருக்குர்ஆனுக்கு ஒத்து வரணுங்கிறதான். திருக்குர்ஆனுக்கு ஒத்து வர்ற மாதிரி தஃப்சீர் இருந்தா ஒரு ஆள் சொன்னாருங்கிறதுக்காக மறுக்கணுங்கிறது விட, ஆதாரம் இல்லாம சொல்ற ஆளுடைய இதை ஏற்றுக்கொள்றதா, ஆதாரத்தோட சொல்ற ஆளுடைய கருத்தை ஏற்றுக்கொள்றதா? அந்த கருத்து எடுக்கணும் நான் சொல்லல, இப்பவும் சொல்றேன், எந்த தஃப்சீரை நாங்க ஆதாரமா வைக்கல. இப்போ திருக்குர்ஆனுக்கு மாற்றமான நிபந்தனைகள் எது வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி ஒண்ணு இருக்கு. ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு இல்ல, நம்ம 2 விஷயம் தான் நிபந்தனை எழுதணும் இல்லைன்னு சொல்லல. புகாரி ஷெரீஃபில் ஹதீஸ் வருது, ஒரு ஹஜ்ரத் அபூபக்கர் இல்ல, அந்த சஹாபாக்களுடைய இது முதல்ல நாங்க சொல்லியிருந்தோம். நாங்க சஹாபாக்களுடைய சில இஜ்மா சொன்னோம். இஜ்மான்னு சொல்லி இஜ்மாங்கிற மாதிரி சொல்லல, ஏன்னா இஜ்மா சொல்லக்கூடாதுங்கிறனால இஜ்மான்னு சொல்லாம நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதாவது இந்த கருத்தை தான் கேளுங்க, நல்லா கேளுங்க, இந்த கருத்தை அவங்களும் கொண்டிருந்திருக்காங்க. நாங்க அதை ஆதாரமா அவங்களுக்கு வைக்கல. நாங்க சொன்ன கருத்து உண்மையானதுங்கிறதுக்கு ஆதாரமா அவங்கள காட்டணும். யாரை காட்டணும்? அவன் அந்த ஆளை இந்த ஆளை காட்டல. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்னு சொல்லி சஹாபாக்கள் சிறந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூனா மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் ரலியல்லாஹு அன்ஹும் அது சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கப்புறம் இதுல இப்போ வருது, புகாரி ஷெரீஃப்ல இருந்து ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ் கித்தாபுல்லாவுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய ஷர்த்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது செல்லுபடி ஆகாது. ஏற்றுக்கொள்ள மாட்டாது இல்ல, நமக்கு செல்லும் தான், இல்லைன்னு சொல்லலன்னா. ஒரு ஹதீஸ் வருது, மா பாலுர் ரிஜாலி, அதாவது அரபுல எழுதப்பட்டு படிக்க கஷ்டமா இருக்கு. அதாவது அல்லாவுடைய இதுக்கு கித்தாபுல்லாவுக்கு மாற்றமாக ஷர்த்து செஞ்சா அது எப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அது அப்புறம் நான் ஒரிஜினல் பார்த்து ரெண்டாவது சொல்றேன். அதாவது திருக்குர்ஆனுக்கு மாற்றமான பொருள் சொல்லக்கூடிய ஷர்த் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளணும் கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு பேண்டுறோம், அதான் பேணிட்டு வர்றோம், இல்லைன்னு சொல்லலை. மீறிக்கா சொன்னா அதெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்குவோம், இல்லைன்னு சொல்லலை. அதாவது எங்கேயாச்சும் தஃப்சீர் அதெல்லாம் காட்டிருக்கோம்னா அவங்க சொன்னதால நம்புங்க நாங்கள் சொல்லலை. அந்த கருத்தை எங்களுடைய கருத்து முன்னவர்கள் நல்லவர் பலர் இதை செஞ்சிருக்காங்க சொன்னோம், ஏற்றுக்கொள்ள கட்டாயம் கிடையாது. ரெண்டாவது தஃப்சீர், அந்த இது பர்ரனை பற்றி இதுக்கு நீங்க சொன்னீங்க, இது மாதாமா மாதும் து ஹையன் பர்ரன், இது அத்துஃபு. நீங்க ஜெயின்லாப்தீன் சாஹிபை தவிர வேற யாரும் இப்படி சொல்லல அப்படிங்கறதான் எனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட் கேட்டு சொல்றாங்க. அதாவது இதுல முன்னாடி சொல்றாங்க, அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இது இருக்குல்ல மாதாமா இருக்குது, மாதாமா மாபரிகா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கானா அதோட சேர்ந்து வருது. சரி, அப்புறம் சொல்றேன். அந்த இதுவும் பின்னால் அதாவது 2 விஷயம் தான் நிரூபிக்க வேண்டியது. என்னுடைய கருத்துப்படி என்ன சொல்லணும்னா,
அவ்வளவு விஷயங்களும் பேசி அதை மறுத்து சொல்றீங்க. நம்ம 2 பேரும் சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேர்ல யாரு சொல்றதா இந்த வாதம் உண்மையால் தெரிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கேள்வி வச்சேன். அதுக்கு நீ தான் அந்த அடிப்படைக்கு போட்டீங்க. அதாவது வஃபாத்து தான் பிரச்சனை, அதை நிரூபிக்கணும். அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமைக்கு காரணம் 2 வசனம் சொன்னீங்க. அது 1 போனாலே போதும், அது சரிதானே? சந்தேகம் இல்லையே. 1 தான் தவஃபிங்கிறதுக்கு அந்த பொருள் கொள்ளணும் கட்டாயம் கிடையாதுங்கிறது தான். தவஃபிங்கிறதுக்கு நாங்க சொல்ற பொருள் வஃபாத்து தான் கொள்ளணும் கட்டாயம் கிடையாது, வேற பொருளும் இருக்குங்கிறதான். இன்னும் சொல்ல போனா நேரடியான பொருள் நீங்க சொல்றதான்னு சொல்றீங்க. அந்த நேரடியான பொருள் ஹக்கீக்கி மாயினி என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு சான்று கூட உலகத்தில் இல்லாததுனால அது உங்களை விளக்கம் மட்டும்தாங்கிறது நான் கேட்டேன். அரை மணி நேரம் பேசினீங்க, ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. 2வது மல் மசீஹுங்கிறதுக்கு இவரும் இறக்கக்கூடியவர் என்ற பொருள் கொள்ள வேண்டும் என்பதும் தவறு என்பதை நிரூபிச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு விஷயமும் அப்புறம் இன்னொரு பிரன்ங்கிறதும் பின்னால நிரூபிப்பேன். அப்ப இந்த விஷயத்துக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறார்களா, மரணித்து விட்டார்களா? இந்த தலைப்பில் 15 சான்றுகளை 2.5 நாட்களாக எடுத்து வைத்ததாக அடிக்கடி சொன்னார்கள். அந்த 15 சான்றுகளில் 15 ஆயத்துகளில் வசனங்களில் 11 வசனங்களுக்கு மிக தெளிவாக நாம் அளித்த மறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதற்கு பதில் சொல்லலைங்கிறது முந்தைய கேசட்ல இருக்கு. நம்ம சொல்லி முடிச்சதோட நிக்குது, அதுக்கு பதில் சொல்லல. மீதி 4 வசனம். இந்த மீதி 4 வசனத்துல மல் மசீஹு வமா முஹம்மதுன் 2 வசனம், அவுசானி ஒரு வசனம், தவஃபைத்தங்கிறது இன்னொரு வசனம், 4. இந்த 4 என்ன செஞ்சாங்க? மல் மசீஹ் இப்னு மரியம்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு தான் தெரியுதுன்னு சொல்லி நீங்க எடுத்து வச்சாலும் கூட, நீங்க இறந்துட்டாங்கன்னு எடுத்து வச்சாலும் கூட அதுல உயிரோடு இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னு உங்க ஆதாரத்தையே, நீங்க எதிலிருந்து மரணித்து விட்டார்கள் நிரூபிக்க முயற்சித்தீர்களோ அந்த வசனத்திலிருந்தே அவங்க உயிரோடு இருக்கிறாங்கிறத நாங்க நிரூபிச்சோம். அதுக்கு இப்போதைக்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறீங்க சென்ற அமர்வுல. இப்போ திருப்பியும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குது, அவங்க உயிரோட இருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இறங்குனதுனால உயிரோட இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையே அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லி 2க்கு வித்தியாசம் இருக்குது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே இறங்கி இருந்தா தான் இது சரியா வரும். இது மல்மசிங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே இறங்கி இருந்தா இனி மூத்தா போவார்னு சொல்லலாம் அப்படின்னீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் உங்கள் கருத்துப்படி. அதை அல்லாஹ் சொல்றதா இருந்தா மல் மசீஹ் இப்னு மரியம் இறந்து விட்டார்கள் இல்லையா, மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல் கதகலா, முன்னாடி உள்ளவர்கள்லாம் போனதை சொல்லி இதுவும் நடக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. அதே நடந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடக்கல, மூத்த ஆகாமலும் போயிருவாங்களோ சந்தேகம் வரும். அதனால ஒரு ஆதாரத்தை வச்சு முந்திலாம் போயிட்டாங்கல்ல, அதனால இவர் போவார்னு சொல்ல வேண்டிய இடம் இது. அது முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்லி காட்டி எல்லாம் போயிட்டாங்கல்ல, அதனால இவரும் போவார்னு சொல்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் உங்க கருத்துப்படி மௌத்தா போயிட்டாங்களே, போயிட்டாங்கிறத முந்தி உள்ள ஆளுக்கு போனதை சொல்லிதான் நிரூபிக்கணுமா? போயிட்டாங்கிறது போயிட்டாங்கன்ற வேண்டிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு தான் இருக்கிறதுனால இருக்கிறாரு, இருந்துகிட்டே இருப்பார் நினைக்காதீங்க, இருந்துகிட்டே இருப்பார் நினைச்சிட கூடாது. முன்னாடி எல்லாம் போயிருக்கிறாங்க, அதனால இவரும் போவார் நினைங்க என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ
போயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. உங்க கருத்துப்படி மௌத்தா போயிட்டாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்னும் அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க சொல்லி நிரூபிக்க தேவையில்லை. எப்படி சொல்லியிருக்கணும்? மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல் கதுகலா, போய்விட்ட ஒரு ரசூல். கதுகலா, போய்விட்ட ஒரு ரசூல். முடிஞ்சு வச்சுக்காங்க. அது அந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தை தான் சொல்ற நோக்கமா இருந்தா அது அப்படி சொல்லி இருக்கணும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொன்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி அதே மாதிரியான கலத்து மின் கப்லிஹி ருசுலுங்கிறத சொல்லி சொல்றான். அதனால இத உங்களுடைய வாதம் அடிபட்டு போயிடுது. அடுத்தபடியாக தவஃபை தனி இருக்குது. இந்த தவஃபை தனிக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமான முறையில இனி நாங்கள் இப்ப காட்ட போற சான்றுகளின் அடிப்படையில், சும்மா சொல்லல கூட்டு நம்பிக்கை, இனி இப்போது எடுத்து வைக்க போறோமே அந்த சான்றுகளின் அடிப்படையிலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் நடந்த ஒரு நிகழ்வு உயிரோடு எடுத்துக்கொண்டார் என்பதற்கு இன்னொன்று காட்டுங்கள் என்று கேட்க முடியாது. இல்ல, அது நல்லா தெரியும், எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். அவர் மட்டும்தான் நடந்திருக்குங்கிறான் சொல்றோம். அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம தெரியாத ஒன்றை சொல்றதாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனும் உடலோட போய்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாதான் ஒன்னு நாலஞ்சு காட்டுங்கன்னு சொல்லலாம். நாங்க சொல்றது அவருக்கு மட்டும்தான் சொல்றோம். அதனால இன்னொரு மனிதன் கேட்க வேணாம். இன்னொரு மனிதன் இல்ல நாங்க ஒத்துக்கிறோம், இன்னொரு மனிதன் இல்ல. ஒத்துக்கிறது என்ன? அதான் அதுக்கு அர்த்தம். ஆனா எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒன்றை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் சொல்றோம்? எங்க வாதத்துன்னு எடுத்தே வைக்கல. இன்னும் சொல்ல போனா அதுல மல்மசிக்கு சொன்ன அடிபட்டு போச்சா? அவுசானிக்கு சொன்னேன். அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மாதும் தஹய்யா வ பர்ரம்பி வாலிதத்தின் தெரிந்து கொண்டே ஒப்பந்தத்தை வேணும்னு மீறுவேண்டு சொல்லிக்கிட்டு மீறுறாங்க. இதுக்கு முந்தி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? நீங்க தான் சொல்றீங்களா? இந்த கோணத்துல எதை அணுகக்கூடாது அதை சொல்லிக்கிறார். அதாவது ரெண்டு பக்கமும் அப்படி சொல்லல, சொன்னாலும் ஏத்துக்க கூடாதான் சொல்லியிருக்கிறாங்களா? சொன்னதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே போட்டு உழப்பி இது எதுக்கு இப்படி சொல்லணும்? ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லாத ஒன்றை எதுக்காக சொல்லணும்? நான் கேட்டது ஃபசீஹான ஒரு அரபி மொழியில இலக்கண ரீதியாக அல்லாஹ் வழங்கிய ஒரு குர்ஆனில அல்லாஹ் எந்த தெளிவான அரபியில் எழுதியிருக்க தந்திருக்கிறான குர்ஆன அதற்கு அந்த மொழியுடைய இலக்கணப்படி அகராதிப்படி நீங்கள் பிஸ்ஸலாத்தி வஸகாத்துல கொண்டு வச்சீங்கன்னா 5 இலக்கண தவறு வருது. அல்லாஹ்வுடைய கலாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்கிறது. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கலங்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, இதுதான் கரெக்டுங்கிறதுக்காக வேண்டி நான் சொன்னா, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு கலங்கம் வந்தாலும் பரவாயில்ல, யாராவது சொல்லிருக்காங்களா கேக்குறீங்க? யாராவது சொல்றதை பத்தி நமக்கு என்ன கவலை? யாரு சொல்றதை பத்தி நாங்க சொல்ல மாட்டோம். நான் அடிப்படையில இப்ப சொல்லல, இத ஒப்பந்த நேரத்திலேயே சொன்னோம். யாரும் சொன்னதை பத்தி பேசாதீங்க. நீங்க சொல்றதுக்கு நீங்க பொறுப்பு, நான் சொல்றதுக்கு நான் பொறுப்பு. அதனால அவர்கள்ட்ட அந்த அவுசானி பிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற பதில் இல்ல. என்ன பதில்? இதுவரைக்கும் யாரும் சொல்லலங்கிறதான் பதில் வச்சிருக்காங்களே தவிர பதில் இல்ல. இல்லைங்கிறதுனால அந்த ஆயத்தின் மூலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாயிடுச்சு. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாயிடுச்சு. அடுத்து நம்மளை எடுத்து வைக்கணும், நாங்கள் எடுத்து வைக்கணும் இல்லையா? நீங்க 2.5 நாட்கள் என்னென்ன எடுத்து வைத்தீர்களோ, எடுத்து வைத்ததற்கு மறுபடியும் என்ன எடுத்து வைத்தீர்களோ, அதற்கு சான்றாக என்னென்ன எடுத்து வைத்தீர்களோ ஒன்று விடாமல் பதில் சொல்லி இருக்கிறோம். குர்ஆன் ஆதாரத்தின் அடிப்படையில், ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒன்று விடாமல் சொல்லி இருக்கிறோம். நீங்க இப்ப நாங்களும் எடுத்து வைக்கிறோம், நாங்கள் எடுத்து வைக்கிறோம். தவஃபை தனிக்கு ஒரு முடிவுக்கு வரும். இப்ப நீ கேட்டீங்கல்ல, தவஃபை தனி ஒரு முடிவுக்கு வரும், வரப்போகுது. நாங்கள் எடுத்து வைக்கிறோம் சான்றுகளை. அந்த சான்றுகளை கரெக்டா விளங்கி அதுல நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பதில் தரணும், ஆதாரபூர்வமான பதில் தரணும். ஒரு ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயூமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி. நல்லா கவனிங்க. இந்த வசனத்திற்கு யாராரோ ஒரு வாதம் உங்கள்கிட்ட எடுத்து வைத்து அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லி அதை கொண்டாந்து ஏத்தாதீங்க. நான் எடுத்து வைக்கிற கோணத்துல பார்க்கணும். நீங்க என்ன செய்ய தெரியுமா? இதுக்கு எங்க பதில் யாராவது ஒருத்தன் கிளப்பிடுமா இந்த ஆயத்தை, அந்த கோணத்துக்கு ஒரு பதில் சொல்ல எனக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த ஆயத்தில் இருந்து
நான் என்ன கேட்கிறேன், என் கேள்விக்கு பதில் வரணும், நான் சொல்லாதுக்கு பதில் வரக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? அகில கிதாபுகளில் யாராக இருந்தாலும், அகில கிதாபுகளில் யாராக இருந்தாலும் இல்லால யூமினன்ன பிஹி, அவரை ஈசாவை நம்பாமல் இருக்க மாட்டார். அகில கிதாபுகளில் யாராக இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பாமல் இருக்க மாட்டார். கபுல மௌத்திஹி, அவர் மௌத்தாவதற்கு முன்னால், அவர் மௌத்தாவதற்கு முன்னால். நல்ல கவனிங்க, உங்க நிலையில இருந்து கவனிங்க. அவர் மௌத்தாவதற்கு முன்னால் என்பது உங்க நிலையில உள்ள அந்த மௌத்தாவதற்கு முன்னாலுக்கு என்ன அர்த்தம்? நாங்க சொல்ற மௌத்தாவதற்கு முன்னால்ங்கிற வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. உங்க வாதப்படி அவர் மௌத்தாவதற்கு முன்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் அர்த்தம். நல்லா விளங்கணும். அவர் மௌத்தாவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் காலம் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்க வாதப்படி மௌத்தாகி விட்டார்கள். அந்த பாணியில் இதுக்கு பதில் சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. மௌத்தாகி விட்டார்கள் சொல்றீங்கல்ல, சொல்றீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவதற்கு முன்னால் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தாங்களே அந்த காலத்தில். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அத்தனை அகில கிதாபுகளும் அவரை ஈமான் கொள்வார்கள். இதான் அர்த்தம். மூத்த ஆயிட்டார்னு சொன்னா இதான் அர்த்தம். நல்லா வழங்குதா? மூத்த ஆயிட்டாரு, மூத்த ஆயிட்டார்னா மூத்துக்கு முந்தி நீங்க வந்திருக்கு. கபுல மௌத்திஹி, அவர் மௌத்த ஆவதற்கு முன்னால், அதாவது இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அகில கிதாபுகள் அத்தனை பேரும் அவரை ஈமான் கொள்வார்கள். அதனால் தான் அடித்தார்கள், அதனால் தான் உதைத்தார்கள், அதனால் தான் விபச்சார புத்திரன் என்று சொன்னார்கள், ஈமான் கொண்டாங்க. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்திலே அர்த்தம். கபுல மௌத்தி நல்லா கவனிக்கணும். உங்க நிலையில இருந்து கவனிக்கணும். கபுல மௌத்திஹி, கபுல மௌத்திஹி எங்க நிலையிலிருந்து பதில் சொல்லிட்டு உங்க நிலைக்கு ஓடக்கூடாது. கபுல மௌத்திஹி என்று சொன்னா இந்த உலகத்துல வாழும்போது வாழ்ந்தாங்களே, வாழ்ந்தாங்கன்னு ரெண்டு பேரும் நம்புறமே, ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த வாழ்க்கை நாங்க மட்டும் சொல்றது இல்ல, நீங்களும் நாங்களும் இருந்ததாக முந்தி இருந்த ஒப்புக்கொள்றோமே. நல்லா கவனிக்கணும் பாயிண்ட. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ 50 வருஷமோ அது வேண்டியதில்லை. அந்த காலகட்டத்தில் அகில கிதாபுகளில் யாராக இருந்தாலும் ஈமான் கொள்வார்கள். அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அவ்வளவு பேர் ஈமான் கொண்டது காட்டணும். அது மாத்திரம் இல்ல, இது ஆயத்துல இல்லால யூமி நன்மை, இது வருங்காலம் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய, தாக்கீது செய்து சொல்லக்கூடிய, தாக்கீது இருக்குது, கசலாமுல் கசமும் இருக்குது, சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு வருங்கால வினை. இப்ப இன்னும் கவனிங்க, அவர் மௌத்தாவதற்கு முன்னால் இனி ஈமான் கொள்வார்கள். அர்த்தம் அதுக்கு அப்படி. அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடிங்க, மௌத்தாவதுக்கு முன்னாடி ஈமான் கொண்டு விட்டார்கள் இல்ல. யூமின் அண்ணன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல, மௌத்தாவதுக்கு முன்னாடி இனி ஈமான் கொள்வார்கள். அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி அவ்வளவு அகல கிதாபும் ஈமான் கொள்ளணும், இனி கொள்ளணும். இந்த குர்ஆன் இறங்குற காலத்துக்கு பிறகு இனி கொள்ளணும். குர்ஆன் இறங்குற காலத்துக்கு முன்னாடி நடக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு முன்னாடி உள்ள ஈமான் எப்ப கொள்ளணுமா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க பாயிண்ட. நீங்க வேற மாதிரியான ஒரு பதில கேட்டு அதுக்கு சொல்லிட்டு இருப்பீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் வரணும். நீங்க ஏதோ ஒரு இதுக்கு பதில் கூட எழுதி வச்சிருக்காங்க, அதை சொல்லிடாதீங்க. நான் கேட்டதுக்கு வரணும் பதில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவதற்கு முன்னால் உங்க நம்பிக்கைப்படி, ஏன்னா பதில் சொல்வதற்காக நல்லா தெளிவா சொல்றேன், உங்க நம்பிக்கைப்படி உள்ள மௌத்தாவதற்கு முன்னால் நீங்க அர்த்தம் செய்யணும். உங்க நம்பிக்கைப்படி அர்த்தம் செய்யணும்ல, உங்க நம்பிக்கைப்படி அர்த்தம் செய்யணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்க நம்பிக்கைப்படி உள்ள மௌத்தாவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ற காலத்திலே ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னாலாவது தப்பான ஈமான் அதை கொண்டாண்டு ஏதாவது சொல்லி சொல்லிட்டு போயிடலாம். அவர் மௌத்தாவுற காலத்திற்கு முன்னால் இனி ஈமான் கொள்வார்கள்னா இதுக்கு அர்த்தம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய கலாம் அர்த்தம் இல்லாததா?
உங்க மௌத்துடைய அர்த்தம் வச்சா எப்படி இருக்குது? அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி இனி ஈமான் கொள்வார்கள். இனி ஈமான் கொள்வார்கள் இன்னும் மௌத்தாவலன்னு தான் அர்த்தம். இனிதான் ஈமான் கொள்வாங்க. மௌத்த ஆவறதுக்கு முந்தி இந்த ஈமான் நடக்கணும். அதுவும் வருங்காலத்தில் நடக்கணும். எதனுடைய? ஈசாவுடைய வருங்காலத்துக்கு பிறகு இல்ல, இந்த குர்ஆனுடைய வருங்காலத்துக்கு பிறகு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களே அந்த காலத்துல சொல்லுதையும் என்ன இனிந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உள்ள வருங்காலத்திலே ஈசா மௌத்தாவதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ளணும். இனி வருங்காலத்தில் ஈசா மௌத்தாவதுக்கு முன்னாடி ஒரு நிலை ஏற்படும். அப்ப அத்தனை பேர் ஈமான் கொள்ளணும். நாங்க சொல்றோம் அர்த்தம் பாருங்க. நாங்க எங்க நிலையில இருந்து ஒரு அர்த்தம் சொல்றோம். உங்க நிலையில இருந்து இந்த ஆயத்தை அல்லாஹ்வுடைய கலாம், பரிசுத்த கலாம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கு. அதை கவனத்துல வைத்து அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அச்ச உணர்வோட எங்களுக்கு என்ன தவஃபைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உசுரோட வச்சதுனால எங்களுக்கு ஏதாவது கிடைச்சிட போகுதா? அது கிடையாது. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான்டா, முதல் ஏத்துக்கிறாள் நாங்களா இருப்போம். அல்லாஹ் அப்படி சொல்றான்னு சொன்னா அது எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆக இப்ப நான் கேட்கிறேன், நாங்க சொல்ற அர்த்தம் என்ன சொல்றோம்? இம்மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களில் யாராக இருந்தாலும், இல்லால யூமினன்ன, நிச்சயமாக இனி ஈமான் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்றாங்க இனி நிச்சயமாக இனி ஈமான் கொள்வார்கள். கபுல மௌத்திஹி, அவர் வந்து மௌத்தாவதுக்கு முன்னாடி. இது பொருந்தது. அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ளுதல் ஒண்ணு நடக்குது. இது பொருந்தது. இதற்கு விளக்கமாக ஏராளமான ஹதீஸ் வேணாம். ஹதீஸ் முதல்ல வைக்க மாட்டோம். நாங்க ஆயத்துகளை கொண்டு வச்சு நிலைநாட்டின பிறகுதான் ஹதீஸ்களை சொல்லுவோம். விளக்க உரையாக இப்னு அப்பாஸ் மாதிரியான ஆட்களுடைய ரிவாயத்தை எடுத்துக்கிறோம் விளக்கமாக. ஏன் முதல்ல நான் சொல்லி இருக்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்க இப்னு அப்பாஸுடைய விளக்கம் சொல்லி சனது காட்டாமல் சொன்னீர்கள். சனதை தான் கேட்டோம். குர்ஆனுக்கு விளக்கம் ஏன் அவர் இதை மட்டும் எடுத்துக்கிறோம்னா, அல்லாஹும் அல்லிமுல் கிதாப், அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடு. நீங்க சொன்னது அல்லிமுல் கிதாப், அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க விளக்க உரைய நீங்க உங்க மன இச்சைப்படி விளக்கம் சொல்லும் பொழுது நான் என்ன செய்வேன், அதை எடுத்து சொல்லுவேன். புரிஞ்சுக்கிருச்சா? நல்லா கவனிக்கணும். இதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். இதுக்கு டைரக்டா பதில் எனக்கு வரணும். நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் வரணும். கபுல மௌத்திஹி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே, முந்தி வாழ்ந்தார்களே இந்த பூமியில, அந்த காலகட்டத்திலே ஈமான் இனி நடக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே உள்ளவங்க ஈமான் கொள்ளக்கூடாது. ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ் சொல்லல. மின் அஹ்லில் கிதாபி லா ஆமனு கபுல மௌத்திஹி அப்படி சொல்லல அல்லாஹ். எத்தனை கேள்வி கேட்கிறேன் அதை வருஷப்படுத்தி சொல்லுவேன். நம்பர் எண்ணி சொல்லுவேன் எத்தனை கேள்வி கேட்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலத்தில் அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி இனி வரக்கூடிய மக்கள் ஈமான் கொள்ளணும் என்பது உங்க கருத்து பிரகாரம் அர்த்தமாகுது. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு வழங்குது. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. எப்படின்னா அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி இனிமே ஈமான் கொள்வாங்க. சரியில்லையா? சரியில்லை. சூடான ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. அப்படி கூட இல்ல, அப்படியும் கூட இல்ல. ஐஸ்ல கூட ஒரு சூடுலாம் இருக்கும், அது ஒரு மாதிரியான சூடு இருக்கும். அது மாதிரியும் கூட இல்ல. அது அந்த பொருத்தம் கூட இதுல குளிர்ந்த தீக்கங்களோட சொல்லிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குது என்பதற்கு எனக்கு பதில் வேண்டும். நல்லா கவனிங்க. நீங்க கவனிக்கலன்னா நான் சொன்னதே சொல்லல என்று கூட அதுக்காக கொஞ்சம் ரெண்டாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு பதில் சொல்றவங்க நீங்க கூட நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க பதில் சொல்றதுக்கு சொன்ன இதுக்கு நான் சொல்லவில்லை, நீங்க பாக்குறவங்க நினைப்பாங்க என்னடா சொன்னாங்க சொல்லாங்க தப்பா நினைக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் நிறுத்திக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிட்டே விஷயத்த என்னென்ன கேட்கிறேன். கபுல மௌத்திஹி என்பது உங்களுடைய கருத்துப்படி மௌத்தாகி விட்டார்கள் என்ற கருத்துப்படி எந்த காலம் அது? அவர்கள் வாழ்ந்த காலம். இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அர்த்தம். வாழ்ந்த காலத்தில் எல்லோரும் ஈமான் கொண்டார்கள் கூட காட்டக்கூடாது. அவன் ஏதோ ஒரு தப்பான ஈமான் கொண்டா அதை ஈமான் சொல்வது உண்டு அப்படின்லாம் காட்ட முடியாது. கொண்டார்கள் அங்க இல்லை, இனி கொள்வார்கள் இருக்குது. ஆக இனி கொள்வார்கள் என்ற வருங்காலத்தையும் கவனித்து, வருங்கால வினைச்சொல் என்பதையும் அந்த வருங்கால வினைக்கு முன்னால் அல்லாஹ் சத்தியம் செய்து லாமுல் கசமு வந்தால் முன்னாடி வல்லாஹி அங்க இருக்குது. வல்லாஹிங்கிற வார்த்தை லாமு வந்தால் இந்த லாமுக்கு பேரு கசமுடைய லாம். அல்லாஹ் ஆணையிட்டு ஒன்றை சொல்கிறான் அர்த்தம். அங்க சொல்ல மாட்டான்.
இந்த லாமுக்கு பேரே கசமுடையலாம். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்? வருங்கால வினை நிச்சயமாக இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும்ங்கிறான். இது நன்ன அதை சொல்றான். சத்தியம் ஒண்ணு போடுறான், வருங்கால வினை நிச்சயமா நடக்கும். அந்த நிச்சயத்தை கூட அல்லாஹ் நிறுத்திக்கிறல. இன்னு இல்லா, இன் இல்லா, இன் வந்து நாஃபியா, இல்லைங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய இன், இல்லைங்கிற அர்த்தத்துக்கு பிறகு இல்லாங்கிற அரபி வார்த்தை வந்தா அது தவிர வேற இல்லைன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் மாதிரி லா இலாஹ, லா வந்துருச்சு, இல்லா வந்துருச்சு. லாங்கிறது இல்லைன்னு அர்த்தம். இல்லைங்கிற அர்த்தத்துக்கு பிறகு இல்லாங்கிற வார்த்தை இருந்தா அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வரும். இந்த இன் என்பது லாவுடைய அர்த்தம். இம்மின் அகலில் கிதாபுட உள்ள இன் வந்து நாஃபியா, நபி செய்யக்கூடிய இன். இது வேற இன் என்று ஏதாவது சொன்னீர்களே ஆனால் அதற்குரிய சான்றோடு நிரூபிக்கும். சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கு நான் ஆதாரம் காட்டல. இப்ப நல்லா கவனிங்க, எத்தனை அர்த்தம்? இன் இல்லா, அதாவது ஹஸ்ரு. இன் இல்லா என்னது? ஹஸ்ரு. கண்டிப்பாக நடந்தே தீரும், நடக்காம இருக்க முடியவே முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இதற்கு இது தெளிவா காட்டுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகல. நல்லா கவனிங்க. அவர் பார்க்கணும்ல, அவர் சொல்லலாம் பாரு. சரி, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு இந்த சொல்லணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ரெண்டு விஷயம் எங்க அர்த்தம் பொருந்துதுன்றோம். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை சாதாரண ஒரு அறிவுள்ளவன் போய் கேளுங்க. சாதாரண ஒருத்தன், இவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி அவர் வருவாரு, என்ன அர்த்தம்? இவர் மௌத்தாவதற்கு முன்னாடி அவர் வந்தார்னு சொன்னா இவர் மௌத்தாவும் போயிருக்கலாம். இவர் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அவர் வந்தாருங்கிற. அப்ப இவர் மௌத்தா போறதுக்கு, ஒரு ஆளுக்கு மௌத்தா போறதுக்கு முன்னாடி அவர் வந்தார். இவர் காட்டி சொல்லல, பேரை சொல்லி சொல்றான். காட்டினதான் இருக்காருன்னு தெரியுமா? ஹசன் குத்தூஸ் மௌத்தா போறதுக்கு முன்னாடியே அப்துல் ரஹ்மான் வந்தாருங்கிற. இது ஓகே, மௌத்தா போறதுக்கு முன்னாடி வந்தாரு. இவர் மௌத்தா போயிருக்கலாம், வச்சுக்கலாம். ஹசன் குத்தூஸ் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அவர் வருவாரு, அப்துல் ரஹ்மான் வருவாரு. ஹசன் குத்தூஸ் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் வருவாருங்கிற. என்ன அர்த்தம்? நிச்சயமா ஹசன் குத்தூஸ் மௌத்தாருன்னு அர்த்தம். ஹசன் குத்தூஸ் மௌத்தாவதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் வருவான்னு நான் சொல்றது பொய்யா இருக்கலாம், அது பொய்யாவும் போயிடலாம். இது அல்லாஹ் சொன்னான்டா, நீங்க சொல்லலாம். நீங்க சொன்னா நடந்துருமான்னு கேட்கலாம். நான் சொல்லல, இதை ரப்புல் ஆலமீன் இப்படி சொன்னான்னு சொன்னா. நான் நீ என்ன சொன்னா நடந்துடணுமோ? உனக்கு தெரியாம மூத்தங்க ஒரு இடத்துல மூத்தா இருக்க கூடாதோ நினைக்கலாம். இதை சொல்றோம் படைச்ச ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அதான் சொல்றான். அப்ப ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? இது சொல்லல. ரப்புல் ஆலமீன் இப்படி சொன்னா எப்படி வழங்கும்னு நினைக்கிறீங்க? ஹசன் குத்தூஸ் மௌத்தாவதுக்கு முன்னாடி, ஏன்னா வஃபாவை நீங்க திருப்பி திருப்பி அழுத்தமா வளர்க்கணும் இல்ல, அது மாதிரி வளர்க்கணாத்தான் அந்த என்ன பாயிண்ட் கேட்டேன்னு ஒருத்தருக்கு பதில் திருப்பி திருப்பி கேட்கணும். அதுதான் நல்லா பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி. ஹசன் குத்தூஸ் மௌத்தாவதுக்கு முன்னாடியே அப்துல் ரஹ்மான் வருவாரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னால், ஒரு பேச்சுக்கு 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 அல்லாஹ்வுடைய கலாமில் இட்டு கட்டி ஏற்றக்கூடாது, அதுக்காக சொல்றான். ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் சொன்னால் ஹசன் குத்தூஸ் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் மௌத்தாகல, அப்துல் ரஹ்மான் வர்ற வரைக்கும் அவர் மௌத்தாக மாட்டாரு, அப்துல் ரஹ்மான் வந்த பிறகுதான் அவர் மௌத்தா போவாரு அப்படின்ட்டு தான் அல்லாஹ் சொன்ன அர்த்தம். இதை தவிர வேற அர்த்தம் இருக்கவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான். இம்மின் அகலில் கிதாபி, வேதமுடையவர்களில் யாராக இருந்தாலும் இல்லால யூமின் அன்னபிஹி, அவரை நம்பித்தான் ஆக வேண்டும். இனி அதை வருங்காலத்தை இனிமேல் சேர்த்து சொன்னாதான் வருங்காலம் வழங்கும். அதுக்காக நான் இனி சொல்றேன். இனிமேல் நிச்சயமாக நம்பித்தான் ஆக வேண்டும். எப்ப நம்பணும்? கபுல மௌத்திஹி, அவர் மௌத்தாவதற்கு முன்னால், ஈசா மௌத்தாவதற்கு முன்னாடி இனி ஒரு காலத்துல அகல கிதாபுல உள்ளவங்க எல்லாம் அவரை நம்ப வேண்டும். சந்தேகத்துக்கு இடமில்லாம தெளிவாக நிரூபித்திருக்கிறோம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகலன்னு சொல்லி. இதுக்கு நீங்க தெளிவான முறையில பதில் சொல்ல, நேரடியான முறையில சொல்லணும். அதை இது முந்தி விஷயத்தெல்லாம் போக கூடாது. இப்ப ஏன்னா 13 விட்டுட்டீங்களா இல்லையா? மாஜால் நாகும் ஜசதன் லாயாக்குன்னு தாம்லாம் வரக்கூடாது. இப்ப நாங்க கேள்வி கேட்கறது குறைந்த நேரம் தான் எங்களுக்கு இருக்குது. நாங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லும்போது எங்க கேள்விக்காக சொல்லிட்டு வாங்க. உங்க கேள்விக்கெல்லாம் சொல்லி 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 கடைசி சொல்ல முடியாத இடத்துல தான் வந்திருக்கிறோம். அதனால அங்கே இங்கே எல்லாம் தாண்டாதீங்க. இதுக்குத்தான் இங்க அமர்வுல எங்களுக்கு சிட்டிங்ல பதில் தரணும். இதுக்கு தான் தரணும். இந்த ஆயத்துக்கு தான் நீங்க பதில் தரணும். எங்களுக்கு நல்லா தெளிவா சொல்றேன். நாங்க எடுத்து வைக்கிற ஆதாரத்துக்கு பதில் சொல்றதுக்குரிய அமர்வு 4 சிட்டிங் தான் இருக்குது.
அதனால எங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கிறதுக்கு விட்டாதான் நிறைய நாங்க எடுத்து வைக்க முடியும். அதனால நிறையவும் எடுத்து வச்சிருவோம் இப்பவே. அது ஒண்ணு அதோட இதை குழப்பிக்கிட்டு இதுக்கு சொன்னீங்க அதுக்கு சொல்லல, இதுக்கு சொன்னீங்க அதுக்கு சொல்லல, அதெல்லாம் வருது நான் பார்த்துட்டேன். நான் எடுத்து வச்சிருந்தா முன்னாடி ஒன்னு தான் எடுத்து வச்சிருப்பேன். நீங்க மாதிரி 10 எடுத்து வைக்க மாட்டேன். இந்த ஒண்ணுக்குள்ள பதில சொல்லி முடி அடுத்ததுக்கு போவோம்னு நான் சொல்லியிருப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப 2 பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும். நீங்க நல்லா விளங்கிக்கிறீங்க. மல் மசீஹுக்கு நான் சொன்ன விளக்கத்துக்கும் பதில் சொல்லணும். அது சொன்னாலும் சொல்லாட்டா நீங்க எடுத்து வச்சு ஆகிறது நாங்க உடைச்சது ரைட்டு. அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்திங்கிறதுக்கு நான் கேட்ட அந்த தஃப்சீர்ல இருக்கா இந்த தஃப்சீர்ல இருக்காங்கிற பார்வைக்கு போகாம நான் சொன்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு இருக்குதா, அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமா, அதை தவிர வேற அர்த்தம் கொள்ள முடியுமா? வேற அர்த்தம் கொண்டா குர்ஆனுடைய ஃபஸாஹத்து, அந்த குர்ஆனுடைய ஏஜாஸ் சேலஞ்ச் பண்றான் அல்லாஹ். இது மாதிரி கொண்டு வாண்டு அந்த தரத்திற்கு உரியதாக குர்ஆன் இருக்குமா என்ற குர்ஆனுடைய மகத்துவத்தை உள்ளத்துல இருத்தி இந்த பர்ரம்பி வாலிதத்தி அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி மாதும் துஹய்யா வ பர்ரம்பி வாலிதத்தி அப்படிங்கிறதையும் தெளிவான முறையில எங்க கருத்தையும் மறுக்கணும், அதுல உங்க கருத்தையும் நிலைநாட்டணும். 2 கடமை உங்களுக்கு இருக்கு அந்த ஆயத்துல மட்டும். இந்த ஆயத்துல எங்க இதை நீங்க மறுத்துட்டா போதும். இம்மின் அஹ்லில் கிதாபுல அவுசானி பிஸ்ஸலாத்தை நீங்களாக எடுத்து வச்சிய உங்க ஆதாரமா, உங்களுக்கு அது ஆதாரமா எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லணும். ஏன் நாங்க எங்களுக்கு ஆதாரம் சொல்லி நிரூபிச்சு காட்டினமே அதுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த பதிலை நீங்க சொல்லணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கேள்வியாக நான் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு நேரம் விட்டு இந்த சேர்த்து வேணா எடுத்துக்கிறங்க. 5 நிமிஷத்தை தட்டுற நேரம் ஆச்சு, தட்டுற நேரம் வந்து விட்டதுனால இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு தர்றேன். எடுக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன 5 நிமிஷம் காத்திருக்க வேண்டியது இல்லை, விரிவா நீங்க விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கலாம். இதுக்கு உரிய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 15 வசனங்களில் திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மண்ணடி சென்னை 1. போன் 65690810. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 15 வசனங்களிலிருந்து 11 வசனங்களை விட்டுட்டு 4 எடுத்ததாக சொன்னீங்க. முதல்ல சொன்ன நிறைய நேரம் நாம 2 பேரும் நீங்க விளக்கம் சொல்லல, நாங்க விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம், அங்க பேசிட்டு இருந்தோம். கடைசியா நீங்க தான் சொன்னீங்க இந்த இதுக்கு நாம பதில முடிவு போறோம். இது உறுதியா சொன்னீங்க, இது ரொம்ப ஆணித்தரமானது. அது நாங்க வச்ச வசனங்களிலிருந்தே ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நீங்க நிரூபித்த 2 வசனங்கள். அப்புறம் எந்த ஒரு வசனத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய் விட்டால் நாங்க சொல்றோமோ அதுக்கு அந்த பொருள் கிடையாதுங்கிறது இன்னொரு அர்த்தம், இன்னொரு வாதம். நீங்க இப்போ 2வதும் நான் கேட்டது என்னது, எந்த ஒரு பொருள் இல்ல. நீங்க இப்ப புதுசா சொன்னீங்க ஒரு ஆளை மட்டும்தான் பண்ணிருக்கு. அது நீங்க நினைக்கத்தான் செய்றீங்க, நீங்க நினைக்கத்தான் செய்றீங்க. அது தவிர நினைச்சா கூட அப்படி பொருள் இருந்தா உலகத்துல ஒரு சொல்ல காட்டுங்களேன். இன்னும் இப்போது இருக்கத்தான் செய்த வாதம். தவஃபிங்கிற சொல்லு அல்லாஹ் ஃபாயில் 0 மஃபூல் அப்புறம் பாபு தஃபவுல் எல்லாம் இருக்கிற சமயத்துல எப்படி அங்க வந்திருக்கோம் அத மாதிரி வந்திருந்தா நேரடி பொருள் ரூஹை உடலோடு எடுத்துக்கொள்ளுதல் என்றுதான் சொல்றீங்க. ஒரு ஆதாரம்னா ஒரு சான்று வைக்கல, எடுத்துக்காட்டு இல்லாம இந்த ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி உலகத்துல. சரி இருந்தாலும் அந்த சொல்லுதான் இருக்கணுமே, எங்கேயாச்சும் பயன்பட்டு இருக்கணுமே. அகராதியில் இருந்தா மட்டும் ஆகாது, ஒரு உதாரணம் மேற்கோ காட்டணும். வேற எந்த சொல்ல அப்படி இருந்தாலும் இருக்குன்னு கற்பனை பண்ண காணாதுங்க. ஒரு ஆளை பற்றி நமக்கு தெரியாட்டா அப்படி சொல்ல காணாது. அப்புறம் நீங்க அது 2 காரணம் சொன்னதுல ஒன்ன நான் சொல்லிட்டேன், மல் மசீபின் மரியமா சொல்லிட்டேன். அதுக்கு அந்த காரணம் விட்டுட்டீங்க. என்ன கேட்டீங்கன்னா
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கி இருந்தால் அவர் உயிருடன் இருந்திருக்க வேண்டும்னு சொல்லலாம் நான் சொன்னதாக சொல்றீங்க. அதை மட்டும் சொல்லலைங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. திரும்ப அதுக்கத்தான் சொன்னேன். முதல்ல விளக்கமாக சொன்னேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது திரும்ப கொஞ்சம் ஞாபகம் மூட்டினேன். எதுக்கு தெரியுமா? மாற்றக்கூடாங்க இருக்க வேண்டிதான். என்ன சொல்றேன் இப்போ நீங்க சாரி, அதாவது அங்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறங்கி அந்த வசனமோ இந்த வசனமோ நீங்க பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கு. என்ன சொன்னேன்னா அந்த வசனம் இறங்குறது, ரெண்டு வசனமும் இறங்குறது ஒரே ஆளுக்கு, ரெண்டு வசனம் சொல்லப்படக்கூடிய ஆளு இந்த ரெண்டு. இந்த கருத்து இருக்குல்ல, அதாவது தூதர், இவர் ஒரு தூதர், முன்ன தூதர் அத்தனை இறந்து விட்டார்கள், எனவே இவரும் இறந்து விட்டார்கள். இதுதான் நம்ம சொல்றோம். இந்த கருத்து ஈசாவுக்கு நாங்க கொள்றோம். இந்த கருத்து தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏன் கொள்ள மாட்டீங்கிறது உங்களுடைய கேள்வி. அது கொள்ள முடியாம தான் இதுவும் கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு வர்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போய் விட்டார்கள் என்பது ஃபலம்மா தவஃபைத்தனி என்ற சொல்லில் இருந்தே, அந்த வசனத்திலிருந்தே உறுதியாக தெரிவதனால் ஈசா இப்னு மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூலின் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் என்பதற்கு அவரும் ஒரு தூதர், அவரும் இறக்கக்கூடியவர் என்று பொருள் கொண்டால் அது முரண்பாடு இருக்கவே கூடாது, இருக்கவே முடியாது. இது என்னுடைய வாதம். இது உறுதியாயிட்டது. எது? ஃபலம்மா தவஃபைத்தனி என்பதற்கு எந்த ஒரு பொருள் இருப்பதாக நீங்க இதுவரையிலும் கூறி வந்தீர்களோ, இருக்கிறதற்கு ஓர் ஆதாரம் கூட, ஓர் எடுத்துக்காட்டு கூட காட்டவில்லை. நேரடியான பொருள் அந்த சொல்லுக்கு உடலோடு தூக்குதல் என்பது இருக்கிறது என்பது உங்களுடைய வாதம். நாங்கள் சொல்கிறோம், நேரடியானாலும் மறைமுகமானாலும் எவ்வகையிலானாலும் தவஃபி என்ற சொல் அவ்விடத்தில் பயன்பட்டது போன்று பயன்பட்ட இடங்களில் எல்லாம் உயிரை கைப்பற்றுவதை மட்டும்தான் குறிக்கும். தூக்கத்திலாயினும் மரணத்திலாயினும் கைப்பற்றப்படுவது உயிரே தான், உடல் இல்லை. அப்படி இருக்கிறதாக, அப்படி ஒரு விஷயம் இருந்தால், ஒரு சொல் இருந்தால் ஓர் எடுத்துக்காட்டாவது காட்ட வேண்டும். ஹாத்து புர்ஹானகும் இன் குன்தும் சாதிகீன். சவால் இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதாவது நீங்கள் உண்மையாளராக இருப்பின் அதற்கான சான்றை கொண்டு வாருங்கள். இதுதான் சொன்னேன். ஆக அது உறுதியாகிவிட்ட போது மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ருசுலுங்கிறதுக்கு இவர் தூதர், முன்றைய தூதர் இறந்து விட்டார், எனவே இவர் இறந்து விட்டார் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அதான் உண்மையான பொருள். இரண்டாவது, உங்களுடைய கேள்வி, உங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, மத்தியில ஒத்துக்கிட்டீங்க. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகின்ற போது ஹுசூர் உறவோடு இருக்காருங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் அந்த வசனத்திலேயே இனிமேல் இறப்பார் அல்லது கொலை செய்யப்படுவாருங்கிற வசனம் அல்லாவே வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய கலாம் அற்புதமான கலாம், எவருக்கும் பொய்யுக்கும் கிட்ட வர விடாது. நீங்க தான் சொன்னீங்க, நாங்க நம்பத்தான் செய்யறோம், செயல்படுத்திட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்னால் இருந்த மனிதனுக்காக வேண்டி இந்த வசனத்தை இறக்குகின்ற போது அவன் தான் எழுதி இருக்கணும். இதுவரையிலும் வேறெங்கும் இல்லாத ஒன்று, சான்று காட்ட முடியாத ஒன்று, காட்ட முடியாது இப்படி ஒண்ணு இல்ல. ரசூல்ல இருக்காங்க. நாங்க எந்த பொருள் சொல்றோமோ அதுக்கு உயிருள்ள ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவருக்கு முன்னாலே சென்று விட்டவர் உயிரோடு இருந்தால் அல்லாஹ் அங்க நீங்க சொல்லாதே கேள்வி கூட கேட்கறது. திரும்ப ஒமா மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூல், அவர் இருக்கிறார், மற்றவர் தான் சென்று விட்டார்கள், இவர் இனிமேல் செல்வார்னு சொல்லிருக்கீங்களா? அப்படி சொல்லல. இப்படி நீங்க அதை திரும்பி கேட்கலாங்கிறேன். அதாவது கவுண்டர் கொஸ்டின், அதுவும் பண்ணலாம். அதை விட்டு விடுறேன், அது தேவையில்லைங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அது பதில் சொல்ல, அது தேவையில்லாத விஷயம். அப்படி கேட்கலாங்கிறேன். அது எந்த கேள்வியும் எப்பவும் கேட்கலாம். நீங்க மட்டும் சொல்லிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா வேற ஏதாச்சும் இருக்குன்னு அர்த்தமா? இப்படி எந்த குதர்க்கு கேள்வியும் கேட்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, யாரும் கேட்டுடலாம். புரியுதுல? அப்போ இங்க சொல்லிட்டு வர என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக மட்டும் இவரும் இறந்து போய் விட்டார்னு தனியா அல்லாஹ் ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்க. அப்படி கேக்குறீங்களா? என்னதான் தேவைங்கிற என்னுடைய கேள்வி. ஒரு முறை இங்க அல்லாஹ் சொன்னது காணாதா? அல்லாஹ்வுடைய கூற்று, தெளிவான குர்ஆன், அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம், அது அத்தனையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய் விட்டார் என்று ஒன்றாக கூறுகின்ற போது இன்னும் அவங்களுக்கு ஆதாரம் தேவை? வேற மாதிரி நினைக்க வேண்டாம். அதாவது திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்டான், சூரா மாயிதா 117 117வது ஆயத்துல,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய்விட்டார், உயிரோடு இல்லை. அதுக்கு அடுத்துதான் இனிமே இந்த உலகத்துக்கு வரவே மாட்டார். அப்படி இருக்கிற வசனம் இருக்கிறப்போ ஏன் அங்க தனிப்பட்ட முறையில் சொல்லணும்? தேவையே இல்லை. புரிஞ்சு வச்சா? அப்படிதான் நான் சொல்றேன். இதுக்கு மேல விளக்கம் நான் சொல்ல போனா முன்னாடி சொன்ன மாதிரி போயிட்டே இருக்கும், சந்தை முடிவு இருக்காது. ஒரு முறை அல்லாஹ் சொன்னா எங்களுக்கு போதும். அதனால நாங்க வேற காரணம் தேடி ஆடுறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாமை நம்பக்கூடிய ஆளுக்கு 1008 வசனம் தேவையில்லை, ஒரே ஒரு வசனம் போதும். அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் மதிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இறைவன் ஒரு முறை சொன்னாலே போதும். அங்கே ஏன் சொல்லல, இங்கே ஏன் சொல்லலைங்கிற கேள்வி கிடையாது. சரி, அடுத்து இப்போ அதுக்கப்புறம் சொன்னீங்க தவஃபா. இன்மின் பர்ரன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து இன்மின் அஹ்லில் கிதாபி அங்கிற வசனத்தை வச்சீங்க. இப்போ ஏற்கனவே நாங்க 15 ஆயத்துக்களை வச்சதாகவும் அதை நாம 2 பேரும் மறுத்துட்டோம் சொல்லிட்டு இருந்ததாகவும் கடைசியாக ஒரு நெத்திஜாங்க 4 வசனத்தை தேர்ந்தெடுத்து முக்கியமான இது எந்த முக்கியமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டாங்க உறுதியான ஒரு சான்று நாங்க சொல்றதையும் உயிரோடு இருக்காருங்கிறதுக்கு நீங்க கூட 2 சான்றையும் வச்சு இறந்து விட்டாருங்கிறது உறுதிங்கிற நாங்க வசனத்தை நாங்க உறுதிப்படுத்திட்டோம். அதுக்கு நீங்க இன்னும் சான்று தரல. அப்படி இருக்கப்போ மற்றது நிச்சயமா அது தப்புன்னு வந்துருது. வர்றதுக்கு அப்புறம் சொல்றேன், சொல்லாம இருக்க மாட்டேன். சொல்லாம இருந்து இங்க சொல்லாத கூட உங்கள்கிட்ட சொல்லுவேன். இங்க மக்களுக்கு தெரியுங்கிற நோக்கம் இல்லைன்னு சொல்லல. 2வது இந்த தஃப்சீர் விஷயம் மீண்டும் நான் சொல்றேன். நீங்க 2வது மீண்டும் எடுத்தீங்க, தேவையில்லையா? தஃப்சீரை நாங்க ஆதாரமா காட்டியிருந்தா அவங்க நாங்க சொல்லக்கூடிய கருத்து அபூபக்கர் சித்திக் இருந்திருக்கு, சஹாபாக்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு வசனத்தை சொன்னோம். அது அல்லாம அதை ஆதாரமாக வச்சு உங்கள்ட்ட நம்ம சொல்லல, அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்டவா இருந்தாலும் சொல்லியிருக்காங்க மட்டும் தான் காட்டியிருக்கோம். அப்போ இதுக்கு ஒரு முறை எல்லாம் சொன்னா போதும், அந்த ஆதாரம் தெரியாத வேண்டிய தேவையில்லைங்க மட்டும் இல்ல, அந்த இடத்துல அந்த வசனம் ஏன் இறங்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப 2 பேரும் வாதம் பண்ணியிருக்கோம். 2வது மூலம் கேட்ட தெரியும். நாம 2 பேரும் காரணத்தை சொல்லி இந்த காரணத்துக்காக இறங்கி ரொம்ப வாதம் பண்ணியிருக்கோம். அது மேல அது பார்த்தா அதுல பதில் இருக்கும். இல்லாவிட்டால் கூட இது ஏன் அப்படி எல்லாம் சொல்லலைங்கிற கேள்வி நீங்க எழல. ஏன்னா இறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ஒரு முறை சொன்னா அதுவே போதும். அதனால எங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை, அது போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் இது இல்லைன்னு சொல்லி அதை நிரூபிச்சு காட்டணும். அடுத்து ஒயின்மின் அஹ்லில் கிதாபிங்கிற வசனத்தை வச்சீங்க. இது எங்களுடைய ஆதாரத்துக்கு மறுப்பாக வச்சீங்களா உங்களுடைய வாதமா வச்சீங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு. எங்களுடைய வாதத்துக்கு மறுப்பா வைக்கிறதா இருந்தா அது வச்சு வராது. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பதற்கு நாங்க முதல்ல சொல்லியிருக்கோம். அதுக்கு மாற்றமான கருத்து இதில் இருந்தா நியாயம் ஆதாரமா வரும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார் என்பது இல்ல, அது உங்க வாதம். உயிரோடு உங்களுடைய வாதம் தான். இறந்து விட்டார்கள் எங்களுடைய வாதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார். ஃபலம்மா தவஃபைதனி, நீ எனக்கு வஃபாத்தை தந்த பின், அல்லாஹ்வுடைய கூற்று அப்படியே நம்ப வேண்டுங்கிறதுக்கு எல்லாம் விட்டு கடைசி அகராதியிலே ரொம்ப இதை முடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு மேல இறந்து போய் விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த இடத்துல இறக்கவில்லை என்று சொல்லலையே, அப்படி இருந்தா முரண்படும். இது கேள்வி இல்ல, இது உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கல, அப்படி நினைச்சிட கூடாது. இதுல அப்படி